அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இங்கு தொகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்ப படிவமானது இஸ்திமாரா விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் மற்றும் சீரா தாத்தியா சுய விவரக்கோவை, அடுத்தது பயானாத் ஷக்சியா அல்லது மாலூமாத்துன் ஷக்சியா என்று சொல்லக்கூடிய பயோடேட்டா, இந்த மூன்றையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஃபார்மட்டாக இருக்கின்ற ஒரு விண்ணப்ப படிவம். இங்கு தொகுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் கேள்விகளுக்கான விடைகளாகவும் இருக்கின்றது. இங்கு ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கேள்விக்கான விடையாக இருப்பதை நாங்கள் அவதானிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால இங்கே ஒரு இஸ்திமாராவை பொறுத்த மட்டில், விண்ணப்ப படிவத்தை பொறுத்த மட்டில், அது எப்போதும் சுயவிவரக்கோவையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். நம்முடைய பாட புத்தகத்தை பொறுத்த மட்டில் பயானத்துன் ஷக்சியா, சீரா ஜாத்தியா, இஸ்திமாரா என்ற அந்த பகுதி வெவ்வேறாக 3 பகுதிகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் கடந்த கால வினாப்பத்திரங்களை, மாதிரி வினாப்பத்திரங்களை பார்க்கின்ற போது அந்த 3 பகுதியையும் உள்ளடக்கியதாகத்தான் வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. பெரும்பாலும் இஸ்திமாரா, பயானத்துன் ஷக்சியா, சீரா தாத்தியா இந்த 3 பகுதியையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த கேள்வி இருக்கும் என்ற வகையில 3 பகுதியையும் உள்ளடக்கியதாக நான் இந்த ஒரு மாதிரி விண்ணப்ப படிவத்தை இங்கு நான் உங்களுக்காக தொகுத்து தந்திருக்கிறேன். இங்கே பேசப்படுகின்ற விடயங்களை மிக தெளிவாக அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு கேள்விக்கான விடை என்பதை நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே முதலாவது பாருங்க, நமூசஜு தலபி வதீஃபா. உங்களுக்கு தெரியும், நமூதஜ் என்று சொல்றது மாதிரி, ஃபார்மட். தலபு வதீஃபா என்று சொன்னால் ஜாப் ரிக்வெஸ்ட், ஒரு வேலையை வேண்டது, ஒரு வேலையை வேண்டி விண்ணப்பிக்கப்படுகின்ற ஒரு விண்ணப்பம் சம்பந்தமான ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் தான் இது. இதுக்கு எங்களுக்கு நமூதஜு இஸ்திமாரா என்று சொல்லுவோம். தொழில் என்ன என்று சொன்னால் வதீஃபத்து முஹாதிரின். வதீஃபத்து முஹாதிர் என்று சொல்றது ஒரு லெக்சர் போஸ்டுக்கான ஒரு தொழில். முஹாதிர் என்று சொன்னால் லெக்சரர், விரிவுரையாளர், விரிவுரையாளருக்கான ஒரு தொழில். லிஜாமிஅத்தின் நீல் அல் வதனியா. அந்நீல் என்றது இங்கே ஒரு பெயர். நஹ்ரு நீல், நைல் நதி எங்களுக்கு தெரியும். நைல் நதியை வைத்து சில பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பேராதனியா, கலம்பு யூனிவர்சிட்டி மாதிரி ஜாமிஅத்துன் நீல், நீல் பல்கலைக்கழகம். அல் வதனியா, தேசிய, நேஷனல். அந்நீல் அல்லது அந்நீல் தேசிய அல்லது நைல் தேசிய பல்கலைக்கழகம். குல்லியத்து ஷரியா வல் கானூன், லோ ஃபேக்கல்டிக்கு நாங்க குல்லியத்து ஷரியா வல் கானூன் என்று சொல்லுவோம். ஷரியா மற்றும் சட்ட கல்லூரி, குல்லியாண்டால் ஃபேக்கல்டி. அப்ப பெரும்பாலும் அரபு நாடுகளில் இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாகத்தான் லோ ஃபேக்கல்டி இருக்கும். எனவே குல்லியத்து ஷரியா வல் கானூன். சில நாடுகளில் குல்லியத்துல் ஹுகூக், ஹுகூக் என்றால் உரிமைகள், குல்லியத்துல் ஹுகூக் உள்ளதான் லோ ஃபேக்கல்டி காணப்படும். கிஸ்மு ஷரியா அல் இஸ்லாமியா, எந்த யூனிட் என்று சொன்னால், எந்த பிரிவு என்று சொன்னால் ஷரியா இஸ்லாமியா பிரிவுல சட்ட கல்லூரியில நைல் தேசிய பல்கலைக்கழகத்துக்கான ஒரு விரிவுரையாளர் தேவைப்படுகின்றார், ஒரு தொழில் இருக்கின்றது. அதுதான் இங்க இருக்கின்ற வதீஃபா. வதீஃபா என்றால் தொழில். எந்த நாடு? ஜும்ஹூரியத்து மிஸ்ரல் அரபியா, மிஸ்ர் அரபு குடியரசு. ஜும்ஹூரியா என்றால் உங்களுக்கு தெரியும், குடியரசுக்கு நாங்கள் ஜும்ஹூரியத்துன்னு சொல்லுவோம். ரைட், ஜும்ஹூரியத்து மிஸ்ர அல் அரபியா. தௌலத்து மிஸ்ர் என்று சொன்னாலும் சரி. எனவே அது ஒரு குடியரசாக இருப்பதனால அதுக்கு ஜும்ஹூரியான்னு நாங்கள் சொல்லுவோம். ஜும்ஹூரியத்து ஸ்ரீலங்கியா, இலங்கையும் ஒரு குடியரசு. ஜும்ஹூரியத்து மிஸ்ர் அல் அரபியா, இதுதான் நாடு. அப்ப இந்த நாட்டுல, எகிப்து நாட்டுல சட்ட கல்லூரியில ஷரியா பிரிவில காணப்படுகின்ற நெயில் தேசிய பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற ஒரு வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு என்னவென்று சொன்னால் வதீஃபத்து முஹாதிர், விரிவுரையாளருக்கான ஒரு தொழில். ரகம் தலப், இது இஸ்திமாரால அப்ளிகேஷன்ல வருகின்ற ஒரு விடயம். ரிக்வெஸ்ட் நம்பர் அப்ளிகேஷன்ல அதாவது கோரிக்கை இலக்கம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும்.
ரைட். இப்ப எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் இப்ப இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி என்றால் கேள்வி வரலாம். எந்த பல்கலைக்கழகத்துல இந்த தொழில் இருக்கின்றது, என்ன தொழில் என்று கேட்கப்படலாம், எந்த நாட்டில் இந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றது அல்லது எந்த நாட்டுல இந்த ஜாப் ஆஃபர் பண்ணப்பட்டிருக்குதுன்றெல்லாம் கேட்கப்படலாம். எனவே இந்த முதலாவது பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருந்தும் கேள்விகள் இடம்பெற முடியும். ரைட். அடுத்தது பாருங்க, மஅலூமாத்துன் ஷக்ஸிய்யா. இதற்கு இன்னொரு வகையில நாங்கள் சொல்வதாக இருந்தால் பயானாத்துன் ஷக்ஸிய்யா. ரெண்டும் உண்டு. மஅலூமாத்துன் ஷக்ஸிய்யா என்று சொன்னால், மஅலூமாத் என்றால் தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ். ஷக்ஸிய்யா என்று சொல்றது பேர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள், ஒருத்தருடைய தனிப்பட்ட தகவல்கள். அல்லது பயானாத்துன் ஷக்ஸிய்யத்துன், தனிப்பட்ட தரவுகள். பயானாத் என்றால் டேட்டாஸ். ரெண்டும் ஒன்றுதான், ஒரே விடயத்தை தான் உள்ளடக்கி இருக்கும். ரைட். நாங்க கடந்த கால வினாக்களில் நாங்கள் பார்த்தோம் 5 பயானாத்து ஷக்ஸியால் அல்லது மாலூமாத்துன் ஷக்ஸியால இடம்பெறுகின்ற 5 விடயங்களை எழுதுக என்று கேட்கப்பட்டீங்க. அப்ப இந்த சார்ட்டில் இருக்கிற 5 எழுதினா சரி. இப்ப மாலூமாத்துன் ஷக்ஸியா என்று சொல்லி நாங்க அழகாக போட்டிருக்கிறோம். வாங்க பாருங்க. அல் இஸ்முல் அவ்வல் ஃபர்ஸ்ட் நேம், இஸ்முல் அப் தந்தையின் பெயர், இஸ்முல் ஆயிலா ஃபேமிலி நேம் குடும்ப பெயர். அப்ப நாங்க முஹம்மது ஷரஃப், முஹம்மது இப்ராஹிம், முஹம்மது ஹனீஃபா, இந்த மூன்றுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்வது அல் இஸ்மு பில் காமில் அல்லது அல் இஸ்முல் காமில். அல் இஸ்மு பில் காமில் அல்லது அல் இஸ்முல் காமில், ஃபுல் நேம் என்று சொல்லுவோம், முழு பெயர். முழு பெயர்ன்றது முதலாவது ஆரம்ப பெயர், தந்தையிட பெயர், ஃபெமிலி நேம். அரபு நாடுகள்ல இந்த இஸ்முல் ஆயிலா என்றது வந்து இஸ்முல் கபீலா, கோத்திர பெயர். குரைஷி, ஹாஷிமி, கரபாவி அப்படின்னு வரக்கூடிய அந்த கோத்திர பெயருக்குத்தான் நாங்க இஸ்முல் ஆயிலா என்று சொல்றோம். தாரீகுல் மீலாத். அப்ப இது மூன்றும் சேர்த்து இப்ப இஸ்முல் அவ்வல்னு மட்டும் போடுவோம் மேலும். ஆனால் நீங்கள் இஸ்மை போடுகின்ற போது அரபு மொழியில பெரும்பாலும் அல் இஸ்மு பில் காமில், ஃபுல் நேம் எழுதுங்க. சரியா? முஹம்மது ஷரஃப் பின் முஹம்மது இப்ராஹிம் குறைந்தது எழுத வேண்டும். பாப்பட பேர் நசப் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். இஸ்முல் ஆயிலா இல்லாட்டியும் நீங்க கட்டாயம் முஹம்மது ஷரஃப் பின் முஹம்மது இப்ராஹிம் அல்லது ஃபாத்திமா பின் முஹம்மது இப்ராஹிம் என்று கட்டாயம் பாப்பட பேரையும் சேர்த்து போடுங்க. தாரீகுல் மீலாத் பிறந்த திகதி. தாரீகுல் மீலாத், மீலாத்னு சொல்றது பிறப்பு. சரியா? தாரீகுல் மீலாத். மகானுல் மீலாத் பிறந்த இடம், birth place. அல் ஜின்சியா சிட்டிசன்ஷிப். ஜின்சியா எந்த நாட்டை சேர்ந்தவர், பிரஜா உரிமை என்று சொல்வோம். சரியா? ஜின்சியா. அப்ப பாருங்க, பிறந்த திகதி இங்கு சொல்லப்பட்டிருக்குது. மகானுல் மீலாத் பிறந்த இடம் கொழும்பு. ஜின்சியா ஸ்ரீலங்கியுன், மிஸ்ரியுன், கத்தரியுன், துர்க்கியுன், ஹிந்தியுன் அப்படி போட்டுருது. அப்ப இது ஒரு விஷயம். தாரீகுல் மீலாத், மகானுல் மீலாத். ஜின்சியான்றது இன்னொரு விஷயம். அல் ஹாலத்துல் இஜ்திமாஇய்யா, சிவில் ஸ்டேட்டஸ். சிவில் ஸ்டேட்டஸ். சிவில் ஸ்டேட்டஸ் சொல்றது வந்து சமூக நிலை. அதுல பெரும்பாலும் பாவிக்கப்படுகின்ற விஷயம் அஸப் அல்லது முத்தஸவ்விஜ். அஸப் என்றால் திருமணமாகாதவர், முத்தஸவ்விஜுன் என்று சொன்னால் திருமணம் ஆகியவர். பெண்ணாக இருந்தால் முத்தஸவ்விஜத்து. இங்க பாருங்க, அஸப்ன்றத எங்களுக்கு ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், முஸக்கருக்கும் யூஸ் பண்ணலாம், முஅன்னஸுக்கும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இதுல வந்து நீங்க புத்தகத்துல பார்க்கின்ற போது இன்னும் சில சொற்கள் இடம்பெற்று இருக்கும். சில நேரம் முத்தல்லிக், முத்தல்லிகா, அதே போன்று முன்ஃபசில், முன்ஃபசில் பிரிந்து வாழுகின்றவர், அப்படி எல்லாம் இந்த ஹாலா இஜ்திமால இருக்குது. எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. இந்த ரெண்டும் இருந்தா போதும். சிவில் ஸ்டேட்டஸ் என்று சொல்றது சமூக நிலை. அததுல் அவுலாத், பிள்ளைகள் எண்ணிக்கைகள் இருந்தால் 3 பேர். அடுத்தது பாருங்க, இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ஐசி நம்பர், நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு நம்பர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்பதற்கு மிக பொருத்தமான சொல்
ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா அல்லது ரகமுல் ஹுவியா என்ற சொல் பயன்படுத்தப்படும் கூடுதலாக. இங்கே நான் இன்னும் சில சொற்கள் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற சில சொற்களை நான் இங்கு பதிஞ்சிக்கிறேன். காரணம் என்னென்றால் அரபு நாடுகள்ல அவ்வாறான சில சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ரகமுல் வத்தனி தேசிய இலக்கம், ரகமு ஷக்ஸி பேர்சனல் நம்பர் தனிப்பட்ட இலக்கம், ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியான்றது தேசிய அடையாள அட்டை இலக்கம், பிதாகா ஷக்ஸியான்றது பிதாகான்றது கார்ட் அட்டை, பிதாகத்து தஹ்னிஆ வாழ்த்து அட்டை, சரியா, கிரீட்டிங் கார்டு. அப்ப பெரும்பாலும் ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா அல்லது ரகமுல் ஹுவியா என்ற சொல் தான் தேசிய அடையாள அட்டை என்பதற்கு பயன்படுத்துற சொல். எனவே நீங்க அந்த பயானத்து ஷக்ஸியா எழுதக்கொள்ள அந்த தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்ற ஒரு விஷயத்தை எழுதுவதாக இருந்தால் இந்த சொல்ல பயன்படுத்துங்க, ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா அல்லது ரகமுல் ஹுவியா அல்லது ரகமுல் மதனி என்று சொல்லி சிவில் இலக்கம். மதனி என்று சொன்னால் சிவில் நம்பர். இப்ப இதெல்லாம் அரபு நாடுகள்ல இருக்கின்ற சில சொற்பிரயோகங்கள். ரகமுல் வத்தனி, ரகமுல் ஷக்ஸியா, ரகமுல் மதனி, சரியா. அது சில நேரம் பேர்த் சர்டிபிகேட் நம்பராக இருக்கலாம் அல்லது வைத்தியசாலையில் வழங்கப்படுகின்ற நம்பராக இருக்கலாம். அப்ப அது எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த மாதிரி சொற்களும் பயன்படுத்தப்படுவது உண்டு. அப்ப நீங்க இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா ஒரு பேர்சனல் இன்ஃபர்மேஷன் தான், சரியா. மாலூமாத்துன் ஷக்ஸியால அல்லது பயானாத் ஷக்ஸியால வருகின்ற ஒரு விஷயம். அப்ப எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் எங்களோட நாட்டுல பயன்பாட்டில் இருக்கின்றது. எனவே ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா அல்லது ரகமுல் ஹுவியா. ஹுவியா என்று சொல்றது உண்மையில தனித்துவத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், யுனிக், ரகமுல் ஹுவியா, சரியா, ரைட். அப்ப மிக பொருத்தம் ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா தேசிய அடையாள அட்டை இலக்கம், ரைட். நாங்க ஒரு நம்பரை போட்டிக்கிறோம். ரகமு ஜவாதி சஃபர் கடவுச்சீட்டு இலக்கம், பாஸ்போர்ட் நம்பர், ரகமு ஜவாதி சஃபர். அதே போன்று அல் உன்வான், அல் உன்வான் என்றால் முகவரி, அட்ரஸ். அப்ப அட்ரஸ் எழுதுகின்ற போது மிக முக்கியமாக பாருங்கள், ரகம் இலக்கம், வீட்டு நம்பர், ஷாரியா எந்த ரோட், ஷாரி உல் மதார் ஏர்போர்ட் ரோட், ஷாரி உல் மஸ்ஜித் மஸ்க் ரோட், ஷாரி உல் முஸ்தஷ்பா ஹாஸ்பிட்டல் ரோட், ஷாரி உல் ஜாமியா யூனிவர்சிட்டி ரோட். அதே போன்று ஷாரி உல் பர்லிமான் பாராளுமன்ற வீதி, அல்லது ஷாரி உல் ரஈசி மெயின் ரோட், மெயின் ஸ்ட்ரீட் பிரதான வீதி, ஷாரி உல் ரஈசி. அல்லது எங்களுக்கு போடலாம் ஷாரி உ மக்தபில் பரீத் ஓ ஷாரி உ ஷாத்தி இல் பஹர் கடற்கரையோர வீதி, சரியா, இதெல்லாம் போடலாம். ஷாரி மதீனத்து கொழும்பு கொழும்பு நகரம். அதே போல இதோட சேர்த்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் நாடு ஸ்ரீலங்கா. உதாரணமாக ரகம் மிஅத்துன் வஸபஅத்துன் வஇஷ்ரூன் இத்னைன் ஷாரி உல் மதார் மதீனத்து கொழும்பு ஸ்ரீலங்கா என்று போட்டு, இது அந்த முகவரி எழுதுகின்ற முறை. நம்பர், வீதி, மதீனா அல்லது கர்யா. அதே போன்று எங்களுக்கு தௌலா அல்லது பலத், தௌலா என்று போடலாம். அப்ப இதுல நீங்க சில இடங்களை பாருங்க, அல் ஹை உண்டு, அல் ஹை, அல் ஹையுல் அவ்வல், அது ஹை என்று சொன்னால் ஒழுங்கை, சரியா, அல் ஹையுல் அவ்வல், அல் ஹையு சானி. இல்லாட்டி அந்த ஹை என்ற சொல் பயன்படுத்தப்படும் சின்ன குறுக்கு வீதி அல்லது ஒழுங்கைன்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற அந்த ஹை என்ற சொல்ல, அதையும் போடலாம, ரைட். அல் பரீதுல் எலக்ட்ரோனி. அப்ப இதுக்கு நாங்க உன்வானுல் பரீதில் எலக்ட்ரோனி என்று சொல்லலாம். அதாவது அதாவது இமெயில் ஐடி, சரியா, மின்னஞ்சல் முகவரி, மின்னஞ்சல் முகவரி, ரைட். அல் ஹாத்திஃபுல் அர்தி லேண்ட் போன், அல் ஹாத்திஃபுல் ஜவ்வால் மொபைல் போன். அல் ஹாத்திஃபுல் அர்தி சொல்றது லேண்ட் போனுக்கு நாங்க சொல்றது. ஜவ்வால் என்று சொன்னால் மட்டும் போதும், அல்லது மஹ்மூல் என்று சொன்னால் போதும், சொல்லலாம். ஜவ்வாலுன் மஹ்மூலுன். இப்ப இங்க அல் ஹாத்திஃப் என்ற சொல்லோட சேர்த்து சிஃபத்தாக அல் ஹாத்திஃபுல் ஜவ்வால் என்றால் கையடக்க தொலைபேசி, அல் ஹாத்திஃபுல் அர்தி என்று சொல்றது லேண்ட் போனுக்கு சொல்றது. அப்ப இது கான்டாக்ட் நம்பர்.
அப்ப இந்த விடயங்களுக்குத்தான் நாங்க மஅலூமாத்துன் ஷக்ஸியா என்று சொல்றது. அப்ப கேள்வி எப்படி வரும் என்றால், இந்த மஅலூமாத்துன் ஷக்ஸியால் அல்லது பயானாத்துன் ஷக்ஸியால் இருக்கிற 5 விடயங்களை குறிப்பிடுக என்றதான் கேள்வி. அப்ப இதுல இருந்து நீங்க ஏதாவது 5 எழுதினா சரி. உதாரணமாக அல் இஸ்மு பில் காமில் 1, தாரீகுல் மீலாத் 2, அல் ஹாலத்துல் இஜ்திமாஇய்யா 3, ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா 4, அடுத்தது அல் பரீதுல் எலக்ட்ரோனி அல்லது உன்வானுல் பரீதுல் எலக்ட்ரோனி 5, அல்லது உன்வான் அட்ரஸ் அல்லது ரகமுல் மஹ்மூல், அப்படி ஏதாவது 5 எழுதினா சரி. சரியா? இப்படி சார்ட் போட்டு எழுதுவோம் மேலும், அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு விஷயத்தை எழுதுவோம் மேலும். அப்ப இது ஒரு கேள்வியாக வருகின்ற 3 புள்ளிகளை கொண்ட ஒரு விடயம். அடுத்தது பார்ப்போம். இது உண்மையில ஒரு சீராதாத்தியால வருகின்ற ஆரம்பத்துல வருகின்ற விஷயம் மாலூமாத்துன் ஷக்ஸியா. 2வது பாருங்க, அல் முஅஹலாத்துல் இல்மியா. இது ஒரு தனி கேள்வி, இன்னொரு 3 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வி. எனவே சீராதாத்தியால நாங்கள் எவ்வாறு கல்வி தகைமைகளை எழுதுவோம் என்ற விஷயத்தை என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, அப்ப இதுக்கு நாங்க சொல்லுவோம் அல் முஅஹலாத்துல் இல்மியா. முஅஹலாத், இந்த ஹாக்கு பில் ஃபத்ஹா, அல் முஅஹலாத்து அல் இல்மியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், கல்வி தகைமைகள். அல் முஅஹலாத்து தஅலீமியா என்று சொல்லுவோம், அல்லது அத்தஹ்சீலுல் இல்மி என்று சொல்லுவோம். சரி, அத்தஹ்சீலுல் இல்மி என்று சொன்னால் கல்வி அடைவு. சரியா? அல்லது அத்தஹ்சீலாத்துல் இல்மியா, கல்வி அடைவுகள் என்று சொல்லையும் பயன்படுத்த முடியும். நீங்க புக்ல சில இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, முஅஹலாத் இல்மியா பயன்படுத்திப்பாங்க, அல்லது அத்தஹ்சீலுல் இல்மின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒரே கருத்து, என்னன்னா கல்வி தகைமைகள். அப்ப கல்வி தகைமைகள் எழுதுகின்ற போது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இங்கு மிக முக்கியமாக 5 விடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, என்ன கல்வி தகைமை. அடுத்தது, எந்த துறையில நீங்க துறைசார கற்றிருக்கிற தஹஸ்ஸுஸ், ஸ்பெஷலிஸ்ட். அடுத்தது, எந்த பல்கலைக்கழகம் அல்லது எந்த பாடசாலை அல்லது எந்த நிறுவனம் என்று சொல்லப்பட வேண்டும். அடுத்தது, சனத்துல் ஹுசூலி அலைஹா, சனத்துல் ஹுசூலி அல ஷஹாதா. சரியா? அந்த சான்றிதழை அல்லது அந்த கல்வி தகைமையை பெற்ற ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்தது, முஅத்தல் அல்லது தக்தீர். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முஅத்தல் என்றது பெரும்பாலும் வீதம். சரியா? பிமுஅத்தலி 90%, பிமுஅத்தலி 80%, 180 வீதம் கொண்டு வருமே. ஒட்டுமொத்த இதை முடிச்சு எவரேஜ்னு சொல்றாங்க. அதை முஅத்தல் என்ற சொல் யூஸ் பண்றோம். இந்த முஅத்தல் பெரும்பாலும் இந்த மதரசா அல்லது மாஹதுல தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பாடசாலைகள்ல வந்து தக்தீர் போடுறது குறவு. இப்ப ஜிபிஎஸ் சிஸ்டங்கள் வந்து இருக்கால சில இடங்கள்ல வந்து இருக்குது. ஆனா பெரும்பாலும் பாடசாலைகள்ல, உதாரணமாக ஓ லெவல் ஏ லெவல் இருக்கின்ற பாடசாலைகள்ல வந்து 100க்கு எத்தனை வீதம் என்று சொல்லுவாங்க. சரியா? இப்ப அதுவும் ஏ பின்னு வந்து இருக்குது. ரைட். அப்ப தக்தீர் என்று சொல்றது அந்த நிலை. உண்மையில கத்தர் என்று சொன்னால் மதிப்பீடு செய்தான், மதிப்பிட்டான், எவலுவேஷன். சரியா? தக்தீர் என்று சொல்றது அந்த நிலை. இந்த தக்தீர் என்ற சொல் வந்தால் அதுல நாங்க அந்த ஏ பி என்று சொல்றதானே, அதுல நாங்க கொஞ்சம் விளைவிக்கிறோம். தக்தீர் என்ற சொல்ல பயன்படுத்தினால் ஆக குறைஞ்சது மக்பூல். மக்பூல் என்றால் பாஸ், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். நாஜி என்று சொல்றல மக்பூல், பி தக்தீரி மக்பூல் என்று சொல்லுவாங்க. பி தக்தீரி மக்பூல் அல் பாஸ், எஸ். அதாவது சும்மா சொல்லுவோமே, ஒரு 40க்கு மேல, 40க்கும் 50க்கும் இடையில என்று சொன்னால் அவர் மக்பூல். அடுத்தது சொல்றது வந்து ஜய்யித், ஜய்யித் என்று சொல்லுவோம். பி தக்தீர் ஜய்யிதின். அடுத்தது ஜய்யித் ஜித்தன். அடுத்தது மும்தாஸ். சில இடங்கள்ல மும்தாஸ் ஷரஃப் அல்லது இம்தியாஸ் ஷரஃப் அல்லது மும்தாஸ் முர்தஃபி என்று சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்றாங்க, 40க்கும் 50க்கும் இடையில மக்பூல். அதை எழுதிக்கோங்க புள்ளோல். 40க்கும் 50க்கும் இடையில பெரும்பாலும் மக்பூல், பாஸ் மார்க்ஸ். அதுக்கு பிறகு எப்படியும் ஒரு 50க்கும் 60க்கும் இடையில ஜய்யித். சரியா? அந்த 60க்கும் 75க்கும் இடையில ஜய்யித் ஜித்தன். 75க்கு மேல
எடுத்தால் மும்தாஸ், அல்லது 75க்கும் 100க்கும் இடையில மும்தாஸ். மும்தாஸ் சரஃப் ஒன்று இருப்பதாக இருந்தால் 75க்கும் 90க்கும் இடையில மும்தாஸ் தீர்மானிக்கப்படும். 90க்கு மேல எடுத்தால் மும்தாஸ் சரஃப் அல்லது இம்தியாஸ் சரஃப் கொடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த மஜிஸ்டீர் துக்தூரால வந்து அந்த இம்தியாஸ் சரஃப்ன்றது இருக்கும். அப்ப இம்தியாஸ் சரஃப்னு பார்க்கறது வந்து 90க்கு மேல எடுக்கணும். சரியா? அப்ப மக்பூல், ஜய்யித், ஜய்யித் ஜித்தன், மும்தாஸ், மும்தாஸ் சரஃப் அல்லது மும்தாஸ் முர்தஃபா. அது பித்தக்தீர் என்று வருது. முஅத்தல் என்று வந்தால் பிமுஅத்தலி 80% 80 வீதத்தை போட்டா சரி. இங்க பாருங்க, முதலாவது நாங்க பார்ப்போம் மல் முஅஹலுல் இல்மி, கல்வி தகைமை என்ன. அப்ப இந்த கேள்வி எப்படி வந்திருக்கிறேன்னு சொன்னால், இந்த தொழிலை பெற்றுக்கொள், அதாவது உங்களுக்கு இஸ்திமாரான்னு தரப்பட்டிருக்கும் வினாபத்திரத்துல, இந்த தொழிலை பெற்றுக்கொள்வதற்கான உனது கல்வி தகைமைகளை குறிப்பிடுக அப்படின்னு சொன்னால், இப்படி சாட்டை போட்டாலும் சரி. சாட்டை போடுறது வெரி சிம்பிள். சாட்டை போடுகின்ற போது இந்த 5 விஷயமும் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்படி சாட்டை போட்டாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சு. வசனமாக எழுத வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லை. இப்படி சாட்டை போட்டாலும் சரி. முதலாவது முஅஹலுல் இல்மி. அப்ப நாங்க இங்க மினல் அலா இலல் அஸ்ஃபலுக்கு போம், டாப் டு பாட்டம். முதலாவது ஆக கூடுதலாக இருக்குது, ஆக கடைசாக எடுத்த பட்டத்தை தான் எழுதணும். இப்ப நாங்க இங்க டாப்ல இருந்து வந்திருக்கிறோம். ஷஹாதத்து துக்தூரா, கலாநிதி பட்டம். துக்தூரா என்று இப்படி ஹாலதான் நீக்கும். துக்தூரா இந்த ஷஹாதான்ற சொல்ல போடுவாங்க. சரியா? பிஹெச்டி ஹோல்டர், அந்த ஷஹாதான்றது சான்றிதழ் தான், சர்டிபிகேட் தான். அரபிகள் வந்து அந்த ஷஹாதத், இப்ப பிஹெச்டின்னு சொன்னா சும்மா துக்தூரான்னு சொல்லுவேன். ஷஹாதத்து துக்தூரா. சரியா? ஷஹாதத்து துக்தூரா, கலாநிதி பட்டம். ஷஹாதத்துல் மாஜிஸ்தீர், ஷஹாதத்துல் மாஜிஸ்தீர் சொன்னால் எம்ஏ. சரியா? முதுமானி, முதுமானி பட்டம். ஷஹாதத்து டிப்ளோமல் ஆலி. சரியா? ஹயர் டிப்ளோமான்னு சொல்றது ஷஹாதத்து டிப்ளோமல் ஆலி. டிப்ளோமுன்னு மீக்கு, டிப்ளோமான்னு மீக்குது. டிப்ளோமா பெரும்பாலும் வந்து இந்த பிஏ டிகிரி கீழே தான் வருமா. இப்ப நான் டிப்ளோமல் ஆலின்னு போட்டிருக்கிறேன், ஹயர் டிப்ளோமா. அது வந்து பிஏ டிகிரிக்கு மேல வரும். இப்ப ஷஹாதத்து டிப்ளோமல் ஆலி, ஹயர் டிப்ளோமா. டிப்ளோம்னு சொல் வந்து டிப்ளோமான்ற அந்த ஆங்கில சொல்லிருந்து வந்தீங்க. ஷஹாதத்துல் பகா லு ரியூஸ், இந்த சொல்ல எழுதிக்கோங்க. பகா லு, இந்த லாமுக்கு பித்தம்மா, லு ரியூஸ். ஷஹாதத்துல் பகா லு ரியூஸ் அல்லது லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ், லைசன்சியேட் சொல்றது. லைசன்சியேட் யூகேல வந்து டிகிரிக்கு வந்து லைசன்சியேட் என்ற சொல் பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப ஷஹாதத்துல் பகால் ரியூஸ் அல்லது ஷஹாதத்துல் லைசன்ஸ் சொல்றது வந்து லைசன்சியேட் அல்லது டிகிரி, பிஏ டிகிரிக்கு தான் நாங்க ஷஹாதத்துல் பகால் ரியூஸ் சொல்றது அரபுல. அப்ப ஷஹாதத்துல் பகால் ரியூஸ் உங்களுக்கு பயன்படுத்துவோம். மேலும் லைசன்ஸ், ஷஹாதத்துல் லைசன்ஸ் பயன்படுத்துவோம். மேலும் ஷஹாதத்து சானவியத்தில் ஆமா, ஏ லெவல், அட்வான்ஸ்ட் லெவல். சரியா? சானவியாண்டால் உயர்தர பரீட்சை. அதுக்கு நான் ஷஹாதான் சொல்றேன். அரபுல வந்து ஏ லெவலுக்கு வந்து ஷஹாதத்து சானவியல் ஆமா. அதே போன்று ஓ லெவல்ல நாங்க சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் ஷஹாதத்துல் இஅதாதியா அல் ஆமா. சரியா? ஷஹாதத்துல் இஅதாதியா. சில இடங்கள் அல் முத்தவஸ்ஸிதான்ற சொல்லும் பயன்படுத்தப்படுவது உண்டு ஓ லெவலுக்கு. எகிப்தை பொறுத்த மட்டும் இஅதாதியான்னு சொல்லித்தான் பயன்படுத்தப்படுறது ஓ லெவலுக்கு. இன்னும் சில அரபு நாடுகள்ல அல் முத்தவஸ்ஸிதான்ற சொல் பயன்படுத்தப்படுது. அப்ப ஷஹாதத்து சானவியல் ஆமா, ஷஹாதத்துல் இஅதாதியா அல் ஆமா ஓ லெவல். அதே போல ஷஹாதத்துல் முத்தவஸ்ஸிதல் அல் ஆமா, ஷஹாதத்து அல் முத்தவஸ்ஸிதத்து அல் ஆமான்னு சொன்னால் ஓ லெவலுக்கு நாங்க சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் அந்த கல்வி தகைமைகள். சரியா? பிஹெச்டி, எம்ஏ, ஹையர் டிப்ளோமா, பிஏ டிகிரி, ஏ லெவல், இன்னொன்று 6வது சேர்த்துக்கொண்டால் ஓ லெவலையும் சேர்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. தகசுஸ் எதுல, எந்த துறையில, அது கலாநிதி பட்டத்துல இருக்கும், பிஹெச்டி இருக்கும். என்ன பிஹெச்டின்னு சொல்ல வந்து சும்மா எல்லாம் படிச்சுட்டு போறல ஸ்கூல்ல மாதிரி. சரியா? இப்ப நாங்க மதரசாக்களை படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சிடல, முஷக்கல் அல்ல, ஒரு கொக்டல் அல்ல, அது ஒரு துறை. மகாசிது ஷரியா,
ஷரியாவின் இலக்குகள். இப்ப நாங்க இந்த இஸ்திமாரா வந்து குலியத்து ஷரியாவல் கானூன் கிஸ்மு ஷரியா இஸ்லாமியா தானே. எனவே அந்த ஷரியா இஸ்லாமியாவுக்குரிய கல்வி தகைமைகள் தான் நாங்கள் குறிப்பிடணும். அது மிக முக்கியம். கல்வி தகைமைகளை சொல்லுகின்ற போது இஸ்திமாரால கேட்கப்பட்டு அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற அல்லது கேட்கப்பட்டிருக்கின்ற அந்த தொழிலுக்கு பொருத்தமான கல்வி தகைமைகளை நாங்கள் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அப்ப நாங்க இங்க ஷரியாவை பேஸ் பண்ணி ஒரு தொழில் தான் நீங்க கேட்கப்பட்டீங்க. எனவே நாங்க கல்வி தகைமையில் எழுதுகின்ற போது தஹசுஸ் மகாசுது ஷரியா, ஷரியாவின் இலக்குகள், ஷரியாட இலக்குகள்ல PhD முடிச்சிருக்கிறாரு. ஜாமியத்துல் அஸ்ஹரி ஷரீஃப், அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், ஆமா 2015 2015 பிதக்தீர் மும்தாஸின். சரியா, மும்தாஸ்ன்றது உண்மையிலே எக்ஸலன்ட் பாஸ். சரியா, இப்ப எங்களுக்கு ஜெயித் என்றால் குட் பாஸ் சொல்லலாம், ஜெய் ஜித்தன் என்றால் வெரி குட் பாஸ், மும்தாஸ்ன்றது எக்ஸலன்ட் பாஸ். சரியா, அப்ப ஷஹாதத்து துக்தூரா மகாசிது ஷரியா ஜாமியத்துல் அஸ்ஹர் ஷரீஃப் 2015 மும்தாஸ் பிதக்தீர் மும்தாஸ். அடுத்து ஷஹாதத்துல் மஜிஸ்தீர் MA முதுமாடி பட்டம். என்ன தஹஸ்ஸுஸ் ஃபி உஸூலில் ஃபிக்ஹ், ஃபிக்ஹின் அடிப்படைகள். ஜாமியத்துல் அஸ்ஹர் தான். ஆமா 2012 பிதக்தீர் மும்தாஸ். ஷஹாதத்து டிப்ளோமா ஆலி அதுவும் உஸூலுல் ஃபிக்ஹ்ல தான். ஜாமியத்துல் அஸ்ஹர் ஆமா 2010 பிதக்தீர் மும்தாஸ். அடுத்து பாருங்க, இதுல பாருங்க ஷஹாதுல் பக்கல்விஸ்தான் தஹஸ்ஸுஸ் ஃபி ஷரீஆ. இந்த ஷரியாக்குள்ளதான் இதெல்லாம் வரும். உஸூலுல் ஃபிக்ஹ் மகாசினா ஷரியாக்குள்ள. அப்ப அந்த டிகிரின்னு வருகின்ற போது ஷரியாண்டால் ஷரியாவோடு சம்பந்தப்பட்ட குமலான எல்லா பாடங்களையும் படிப்போம். அப்ப தஹஸ்ஸுஸ் ஃபி ஷரிஆ, ஷரியான்னு சொல்றது அது ஃபிக்ஹோட சார்ந்த பாடங்கள். ஃபிக்ஹ், உஸூலுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுல் முகாரன், கதாயா ஃபிக்ஹியா முஆசிரா, சரியா, ஃபிக்ஹுல் அவுலவியா, ஃபிக்ஹுல் அகல்லியா அப்படின்னு எல்லாம் வரும். ஜாமியத்துல் அஸ்ஹர் சனத்துல் ஹுசூல் அலா ஷஹாதா 2008 2008 பிதக்தீர் ஜய்யிதின் ஜித்தன், வெரி குட் பாஸ். சரியா, வெரி குட் பாஸ். ரைட். ஷஹாதத்து சானவியல் ஆமா A லெவல். இங்க பாருங்க தஹஸ்ஸுஸ் இல்ல, A லெவல்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அதுல வந்து ஒரு துறைசார் கற்கை அல்லது அதுல எல்லாம் படிப்போம். சரியா, மஹது நீல் அல் வத்தனி, அந்நீல் தேசிய நிறுவனம், அந்நீல் தேசிய நிறுவனத்துல இல்ல A லெவல்ல வந்து நாங்க பல்கலைக்கழகத்துல படிக்க போறோம்ல மஹதுல அல்லது மஹத் அல்லது மദ്രസ, மദ്രസத்து நீல்னு போடலாம் அல்லது மஹது நீல். ஆமா 2004 بمعدل 93%. எப்படி நாங்க வாசிக்கிறோம்? بمعدل 93%. இந்த 100% நாங்க ஃபில்மி ஆண்டு தான் வாசிக்க வேண்டும். 93%. சரி பாருங்க, இங்க வந்து இந்த முஅத்தல் எதுக்கு நாங்க பாவிச்சிக்கிறோம்னு சொன்னா சானவியாக்கு மட்டும் தான் பாவிச்சிக்கிறோம். முஅத்தல். அடுத்ததெல்லாம் வந்து தக்தீர். பெரும்பாலும் வந்து இப்ப தக்தீர் தான் நவீன கல்வி திட்டத்துல கூடுதலாக இருக்கின்ற விஷயம். அப்ப இந்த விடயங்களை தான் கல்வி தகைமையில நாங்க சொல்ல வேண்டும். சரியா, அப்ப இது ஷரியா துறை சார்ந்த ஒரு தொழில் என்ற வகையில நாங்க வதீஃபத்து முஹாதிர் ஃபி குல்லியத்து ஷரியா வல் கானூன் பிகிஸ்மில் ஷரியா இஸ்லாமியா என்ற வகையில நாங்க போட்டிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஃபார்மட்டை நீங்க பின்பற்றி என்ன செய்யலாம் என்று சொன்னால் வேண்டிய கல்வி தகைமைகள் எழுதலாம். அப்ப இதெல்லாம் பொதுவான விஷயம் தான். ஷஹாதத்து துக்தூரா அப்ப தஹஸ்ஸுஸ் தான் சின்ன நேரம் அங்கிட்டு எங்கிட்டும் மாறலாம். ஜாமியாவையும் எங்களுக்கு ஜாமியத்து பேராதனியா, ஜாமியத்து கொழும்போ, ஜாமியத்து ஜனூபு ஷர்க் ஸ்ரீலங்கா, சரியா, தென்கிழக்கு இலங்கை சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அப்படின்னு எல்லாம் எங்களுக்கு போட முடியும். அப்ப அன்பார்ந்த மாணவ மாணவிகளை, இது 2வது சாப்டர் அல் முஅஹலாத்துல் இல்மியா, கல்வி தகைமைகள். நாங்க இங்க சார்ட் அட்டவணைப்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இன்னொரு மிக முக்கியமான கேள்விகள் உண்டு. அல் ஹிப்ரா அமலியா, தொழில்சார் அனுபவங்கள், வேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஹிப்ராத்துன்னு சொன்னால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அமல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், தொழில். வேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் நாங்க அல் ஹிப்ராத்துல் அமலியா, இதுவும் ஒரு தனி கேள்வியாக வருகின்ற ஒரு விடயம்.
சரியா? சீராதாத்தியால இடம்பெறுகின்ற மிக முக்கியமான விஷயம்தான் அல் ஹிபுராத்துல் அமலியா. இந்த ஹிபுராத்துல் அமலியாவை நாங்க குறிப்பிடுகின்ற போது மிக முக்கியமாக 3 விடயங்கள் அங்கு சொல்லப்பட வேண்டும். ஒன்று, என்ன தொழில் செஞ்சிருக்கிறீங்க, எந்த இடத்துல தொழில் செஞ்சிருக்கிறீங்க, எத்தனை வருடங்கள் உங்களுக்கு அனுபவம், சரியா? எத்தனை வருட அனுபவங்கள் அந்த தொழில இருக்கின்ற விஷயத்த சொல்ல வேண்டும். எனவே இதையும் உங்களுக்கு இப்படி இந்த அட்டவணையில், அதாவது இந்த சார்ட் மாதிரியும் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த தொழில்சார் அனுபவங்களை எழுத முடியும். நான் நினைக்கிறேன் சார்ட் வந்து வெரி சிம்பிள். பாருங்க, முதலாவது அல் வதீஃபா, என்ன தொழில்? முஹாதிர், முசாயித், அசிஸ்டன்ட் லெக்சரர். முஹாதிரும் முசாயிதுன்னு சொல்றது வந்து உதவி அல்லது துணை விரிவுரையாளர். அசிஸ்டன்ட் லெக்சரருக்கு தான் நாங்க முஹாதிரும் முசாயிதுன்னு சொல்றது. முஹாதிரும் ஜாயிர் சொன்னால் விசிட்டிங் லெக்சரர். முஹாதிரும் இந்த ஸ்பேஷன் வரணும், ஜாயிரும் சரியா பகுதி நேர விரிவுரையாளர் அல்லது வருகை தரு விரிவுரையாளர் என்று சொல்லுவோமே, அதுக்கு நாங்க முஹாதிரும் ஜாயிரும். பாஹிஸ், ஒரு ஆய்வாளர். பாஹிஸ் என்றால் என்ன? ரிசர்ச்சர், ஆய்வாளர். பாருங்க, முதலாவது பாருங்க, முஹாதிருல் முசாயித் எங்க ஃபி அல்லது பில் ஜாமியத்தில் இஸ்லாமியா பில் மதீனத்தில் முனவரா, ஃபில் ஜாமியத்தில் இஸ்லாமியா பில் மதீனத்தில் முனவரா. மதீனாவில இருக்கின்ற, மதீனா வந்தால் முனவரா என்ற சிபத் கட்டாயம் வரும். மக்கத்துல் முக்கர்ரமா அல் மதீனத்துல் முனவரா, இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துல. அதது சனவாத்தில் ஹிப்ரா, ஹிப்ரத்து 5 சனவாத்தின், எத்தனை வருஷங்கள்? 5 வருடங்கள் அனுபவம் இருக்கின்றன. முஹாதிருல் ஜாயிர், விசிட்டிங் லெக்சரராக அவர் கடமை புரிந்திருக்கிறாரு. ஃபி ஜாமிஅத்தி உம்மில் குரா பி மக்கத்தல் முகர்ரமா, மக்கா இருக்கின்ற உம்முல் குரா பல்கலைக்கழகத்துல பகுதி நேர அல்லது வருகை தர விரிவுரையாளராக அவர் கடமையாற்றுகிறார். 4 வருடங்கள் அனுபவங்கள். பாஹிஸ், ஆய்வாளர். எந்த நிறுவனம், எந்த இடம்? இப்ப இங்க வதீஃபா மக்காண்டு போடவும் மேலும், முஅஸ்ஸஸாண்டு போடவும் மேலும், ஜாமியாண்டு போடலாம். சரியா? முஅஸ்ஸஸத்து நூர் லில் பஹ்ஸில் இல்மி வத் தன்மியா பிர்ரியா. அந்நூர் நிறுவனம், நூறுன்றது இங்க வெளிச்சம் அல்ல, நூர், சரியா, ஒரு பெயர். முஅஸ்ஸஸத்துன் நூர் லில் பஹ்ஸில் இல்மி வத் தன்மியா பிர்ரியாத். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்களோட மைக்ல கட்டாயம் வந்து மியூட் பண்ணிக்கோங்க, அதுல நேரம் வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. முஅஸ்ஸஸத்து நூர் லில் பஹ்ஸில் இல்மி வத் தன்மியா பிர்ரியா, ரியாதில் இருக்கின்ற, தன்மியா என்றால் அபிவிருத்தி, டெவலப்மெண்ட், பஹ்ஸில் இல்மின்னு சொன்னால் அறிவியல் ஆய்வு. ரியாதில் அமைந்திருக்கின்ற அபிவிருத்திக்கும் அறிவியல் ஆய்வுக்குமான நூர் நிறுவனம். பஹ்ஸுல் இல்மி என்றால் அறிவியல் ஆய்வு, கல்வியல்ல, இது அறிவியல் ஆய்வு. அத்தன்மையானது டெவலப்மெண்ட், அபிவிருத்தி. ரியாதில் இருக்கின்ற அபிவிருத்திக்கும் அறிவியல் ஆய்வுக்குமான நூர் நிறுவனத்துல ஆய்வாளராக கடமை புரிந்திருக்கின்றார். ஹிப்ரா சலாசத்தி சனவாத், சரியா, சலாசி சனவாத்தின், ஹிப்ரத்து சலாசி சனவாத்தின், 3 வருடங்கள் அனுபவம் இருக்கின்றன. அப்ப இதுதான் நாங்க ஹிப்ராத்துல் அமலியா எழுதுற முறை, அதாவது தொழில்சார் அனுபவங்களை குறிப்பிடுகின்ற முறை. இதுல எங்களுக்கு இன்னும் சில தொழில்களை போடலாம். உதாரணமா சொல்லுமே, முதர்ரிசுன் போடலாம், முதர்ரிசுன், சரியா? அப்ப மദ്രസத்து, முதர்ரிசுன். அல் மദ്രസத்து ஸாஹிரா பிகுலூம்பு, எத்தனை வருஷம்? 10 சனவாத்தின், 10 சனவாத், ஓ ஹிப்ரத்து 10 சனவாத்தின், 10 வருடங்கள். இன்னொன்று போடுவோமே, முதீர், அவர் முதீர் ஆயிருக்கிறார், அதிபராக இருக்கிறார். அது எங்க? அதுவும் அல் மദ്രസத்து ஸாஹிரா பிகுலூம்பு, எத்தனை வருஷம்? 5 வருடங்கள். இன்னும் ஒன்று சொல்வதாக இருந்தால் முஸ்தஷார் தாலீமி. முஸ்தஷார் தாலீமி என்று சொல்றது வந்து கல்வி ஆலோசகர், முஸ்தஷாரும் தாலீமியும், சரியா? ஐஎஸ்சி கல்விசார், அந்த கல்வி ஆலோசகராக இருந்திருக்கிறார். எங்க? எங்களுக்கு ஆபீஸ் வரும், சரியா, மக்தபு தாலீம், சரியா, அதாவது கல்வி காரியாலயத்தில், கல்வி காரியாலயத்துல வந்து ஒரு கல்வி ஆலோசகராக இருந்திருக்கிறார். எத்தனை வருஷம்? 2 வருஷம், 3 வருஷம். அதே போல முர்ஷிதுன் நப்சி, சரியா, ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறார்.
தாயியாக இருந்திருக்கிறார், இப்படி எல்லாம் போட முடியும். இதுதான் அந்த வதீஃபா. அப்ப அதுல நாங்க எந்த நிறுவனத்துல வேலை செஞ்சேன்னு போட்டது, எத்தனை வருடங்கள் அனுபவம் விஷயத்த நாங்க சொல்றது. வெரி சிம்பிள். அல் ஹிபராத்துல் அமலியா. அடுத்து நாங்க இந்த அப்ளிகேஷன்ல வர விடயங்களை பார்த்து கொண்டே போவோம். ராத்திபு ஆஹிரு ஷஹரின் லி ஆஹிரி வதீஃபா. இந்த அப்ளிகேஷன்ல வருகின்ற விஷயம் பாருங்க, கேட்கலாம். ராத்திபு ஆஹிரு ஷஹரின், இறுதி மாத சம்பளம். ராத்திபுன்றது என்னென்றால் சம்பளம். சிலருக்கு நாங்க சொல்றது ராத்திபுன் அல்லது முரத்தப்னு சொல்லுவாங்க. ராத்திபுன் அல்லது முரத்தப். ஏன்னா அது ராத்திபுன்றால் உங்களுக்கு தெரியும், முரத்தப்ன்றது ஒழுங்குபடுத்தப்பட்டது, தர்தீப். சம்பளம்ன்றது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில மாதம் முடிகின்ற போது அல்லது குறித்த திகதியில கிடைக்கும். எனவே ராத்திபுன்னு சொல்லுவாங்க, முரத்தப்னு சொல்லுவாங்க. ராத்திபு ஆஹிரு ஷஹரின் லி ஆஹிரி வதீஃபா, இறுதியாக செய்த தொழில். அல் வதீஃபத்துல் அஹீரா, இறுதி தொழிலுக்கான இறுதி மாச சம்பளம். லாஸ்டா எவ்வளவு சம்பளம் எடுத்துக்கிறீங்க? நாங்க போட்டிருக்கிறோம் அல்ஃபா $. அல்ஃபா $. 2000. சபபு தர்கில் அமல், இது ஒரு கேள்வியாக வருகின்ற ஒரு விடயம். இதை நாங்க டீட்டெயிலாக இன்ஷா அல்லாஹ் கேள்விகளுக்கு வசனங்கள்ல இவ்வாறு விடை எழுதுகின்றது என்பதை பார்க்கின்ற போது இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இப்படி எழுதினாலும் போதும். இப்படி ஒரு கேள்வி வந்தீங்க, சபபு தர்கில் அமல், வேலையை விட்டதற்கான காரணம். கடந்த கால வினாப்பத்திரங்களை எப்படி கேள்வி வந்திருக்குதுனால், லிமாதா தரக்த அல் வதீஃபத சாபிகா, ஏற்கனவே செய்த தொழிலை ஏன் நீ விட்டாய் என்றதுதான் கேள்வி. அப்ப சபபு தரக்கில் அமல். சரியா? லாஸ்டா ஒரு ஜொப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, அது விட்டுக்கிறீங்க, அதாவது ஜொப்ப நீங்க செய்யல. இப்ப அதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன? அர்ராத்திபு கைரு காஃபின், சம்பளம் போதாது. ராத்திபுண்டால் சம்பளம், கைரு காஃபின் கஃபா யக்ஃபி காஃபின். சரியா? அர்ராத்திபு கைரு காஃபின், சம்பளம் போதாது. எனவே விட்டு போட்டு வந்துட்டு. புதுல் மசாஃபா, புதுண்டாவே உங்களுக்கு தெரியும் தூரம், மசாஃபாண்டாலும் டிஸ்டன்ஸ், தூரம். புதுல் மசாஃபான்றது கஸ்ரத்துல் மசாஃபா, கசீரத்துல் மசாஃபா, அதிக தூரம். சரியா? தூரம், வேலை தளத்துல இடமிக்குத்தானே அந்த ஒர்க் பிளேஸ், அது வந்து சரியான தூரம், புதுல் மசாஃபா. எனவே தொழிலை விட்டுட்டு. ஜவ்வு மகானில் அமல் லா யத்தலாஅமு மஅ ஹாலத்தி அஸ்ஸஹிய்யா. ஜவ்வுண்டால் காலநிலை, கிளைமேட். மகாலம் என்ற வேலை தள, அந்த வேலை செய்கின்ற அந்த இடத்துல கிளைமேட் இருக்குதானே, காலநிலை. லா யத்தலாஅமு லா யத்தனாஸபு, செட் ஆகல, பொருந்துவதில்லை. தலாஅம் என்று சொன்னால் பொருந்தியது, பொருத்தமாக இருந்தது. தனாசபட கருத்து. லா யத்தனாஸப், பொருந்துவதில்லை. எதோட என்று சொன்னால் மஹாலத்தி அஸ்ஸஹியா, எனது ஆரோக்கிய நிலையுடன், ஹெல்த் கண்டிஷன் சொல்றாங்க. ஹாலா அஸ்ஸஹியான்னு சொல்றது ஹெல்த் கண்டிஷன். சரியா? வேலை தளத்தின் அந்த காலநிலை, கிளைமேட் வந்து என்னுடைய ஹெல்த் கண்டிஷனோட செட் ஆகல, பொருத்தமாக இல்லை. அதாவது கிளைமேட் செட் ஆகலன்னு சொல்றது. இப்படி 3 காரணங்கள் நாங்க சொல்லியிருக்கிறோம். இதை இப்படி எழுதினாலும் போதும். இதை நாங்க பிறகு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், எப்படி கொஞ்சம் விரிவாக எழுதுறேன்னு சொல்லியா. இப்படி ஒரு கேள்வி இஸ்திமாரால சில நேரம் கேட்கப்படலாம். சபபு தர்கில் அமல், வேலையை விட்டதற்கான காரணம். ரைட், அடுத்தது புள்ளிகள். இதை பாருங்க, இதுவும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, இஸ்திமாரால கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அத்தௌராத்து தத்ரீபியா, ட்ரைனிங் கோர்சஸ். இந்த சொல்ல பாருங்க, தௌரத்துன், தார என்ற சொல். தார என்றால் சுற்றியது. சரியா? தாயிரத்துன்னு சொன்னால் வட்டத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் தாயிரா. ரைட், பல கருத்துல அதை யூஸ் பண்றது. தௌரத்துன் தௌராத்துன்னு சொல்றது இந்த இடத்துல புள்ளோல் கோர்சஸ். சரியா? கற்கை நெறிகளுக்கு நாங்கள் சொல்றது. அத்தௌராத்து தத்ரீபியான்னு சொல்றது வந்து ட்ரைனிங் கோர்சஸ். ட்ரைனிங் கோர்சஸ் என்றால் அவங்களுக்கு தெரியும். இந்த தத்ரீபுன்ற சொல் வந்து தர்ரப என்று சொன்னால் பயிற்றுவித்தான். தத்ரீப் என்று சொல்றது வந்து பயிற்றுவிப்பு, ட்ரைனிங். சரியா? முதர்ரிப் என்று சொன்னால் பயிற்றுவிப்பாளர். ட்ரைனருக்கு நாங்கள் சொல்றது வந்து முதர்ரிப்னு சொல்லி, கோச்சருக்கும் நாங்கள் சொல்றது முதர்ரிப். சரியா? முதர்ரிபு குரத்தில் கதம், ஃபுட்பால் கோச்சர். ரைட், அத்தௌராத்து தத்ரீபியா, பயிற்றுவிப்பு பயிற்சி நெறிகள், ட்ரைனிங் கோர்சஸ். இதுலயும் 3 விடயங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். ஒன்று, என்ன கோர்ஸ்? இஸ்மு தௌரா. இந்த கேள்வி அப்படியே வந்தீங்க. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த ரெக்கார்டிங் நடக்கிறதால அவங்களோட வீடியோக்களை போடாமிக்கிறது நல்ல, குறிப்பாக பெண்கள் என்று சொன்னால் அது
பொருத்தம் இல்லாம இருக்கும். ரைட். அத்தௌராத்து தத்ரீபியா ட்ரைனிங் கோர்சஸ். இஸ்முத்தௌரா, இஸ்முத்தௌரான்னு சொல்றது வந்து அந்த கோர்ஸ் பெயர். மகானுஹா, மகானுத்தௌரா. சரியா, மகானுத்தௌரான்னு சொன்னால் அந்த கோர்ஸ் நடைபெற்ற இடம், அதாவது அந்த கோர்ஸை எங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, எந்த நிறுவனத்துல அந்த கோர்ஸை நீங்க முடிச்சிருக்கிறீங்க சொல்றதுதான். அது ஒரு ஜாமியாவாக இருக்கலாம், முஅஸ்ஸஸாவாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடமாக இருக்கலாம். முத்தத்துஹா, பீரியட், காலம், எவ்வளவு காலம் அந்த கோர்ஸ்ன்றது மிக முக்கியம். அதோட சேர்த்து தாரீகம் எங்களுக்கு போடலாம். தாரீகம்னு சொன்னால் இத்தனாம் திகதி, அதாவது இந்த மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும், 6 மாசம், ஜனவரி டு ஜூன் அல்லது ஜூலை டு டிசம்பர் அப்படி வாரது, அதான் தாரீக். அது எங்களுக்கு மாதங்களை மட்டும் போடலாம், அல்லது டீட்டெயிலாக இத்தனாம் திகதி, இத்தனாம் மாசம், இத்தனாம் வருடம் சொல்லி டீட்டெயிலா போடவும் இல்லை. நாங்க சுருக்கமாக மாதங்களை மட்டும் போட்டோம். பாருங்க, இஸ்முத் தௌரா, தௌரத்து கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் கோர்ஸ். தௌரத்துல் ஹாசூபில் ஆலி என்றும் சொல்லலாம். கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு இன்னொரு பேர் சொல்ல வந்து தௌரத்துல் ஹாசூபி அல் ஆலி, தௌரத்துல் ஹாசூபுன்னு சொல்லலாம். இப்ப நாங்க இது கம்ப்யூட்டர்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் என்ற அந்த சொல்ல இது வந்திருக்குது. தௌரத்துல் ஹாசூபில் ஆலி, தௌரத்துல் கம்ப்யூட்டர் எங்க? பிமர்கஸின் நீல் லிடெக்னாலஜியா வல் மாலூமாத். அந்நீல் மத்திய நிலையம் சென்டர், மர்கஸ் சென்டர். எதற்கான? டெக்னாலஜியா வல் மாலூமாத்னு சொல்றது ஐடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். டெக்னாலஜின்றது தொழில்நுட்பம், மாலூமாத்னு சொல்றது தகவல்கள். மாலூமாத்துன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஐடின்னு சொல்லுவோமே, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. சரியா? அப்ப தகவல் தொழில்நுட்பத்துக்கான அந்நீல் மத்திய நிலையத்துல கம்ப்யூட்டர் கோர்ஸ முடிச்சிருக்கிறேன். எத்தனை மாதங்கள்? 6 அஷ்ஹுர். இப்ப இதை நீங்க வசனங்களாக எழுதுவதாக இருந்தால் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நாங்க அத அந்த கேள்விகளுக்கான விடைகளின் போது பார்ப்போம், வசனங்கள் எப்படி எழுதுறேன்னு சொல்லி. ஆனா உங்களுக்கு அந்த கேள்விக்கான விடையை இப்படி எழுதினா போதும். இந்த சார்ட்டை போட்டா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சு. சரியா? சிராதாத்தியால பெரும்பாலும் சார்ட்டனே வார. நீங்க வசனங்களாக எழுதுவதாக இருந்தால், உதாரணமாக அக்மல் து தௌரத்தல் கம்ப்யூட்டர் பிமர்கஸின் நீல் டெக்னாலஜியா வஸ்தகரகத் அத்தௌரா 6 அஷ்ஹுரின் அவுலி முத்தத்தி 6 அஷ்ஹுர் சொல்லி எழுத வேண்டும். அடுத்தது பாருங்க, தௌரத்துன் ஃபி தன்மியல் பஷரியா. தன்மியா பஷர், தன்மியாண்டால் எங்களுக்கு தெரியும் டெவலப்மெண்ட், விருத்தி செய்தல், அபிவிருத்தி. பஷரியான்றது வந்து மனிதன், ஹியூமன். தன்மியல் பஷரியான்னு சொல்றது வந்து HRM சொல்றது. இப்ப இந்த இது வந்து HRM சொல்லுவோம், HRM. அப்ப இதாரா என்ற சொல்ல நாங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதாரத்து தன்மியல் பஷரியான்னு சொல்ற, இதாரத்து தன்மியத்தில் பஷரியான்னு சொன்னால் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? மனிதவள விருத்தி முகாமைத்துவம் சொல்றது. இப்ப தௌரத்து நாங்க இங்க சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம், தௌரத்தும் ஃபி தன்மியல் பஷரியா. சரியா? மனிதவள அபிவிருத்தியில ஒரு பயிற்சி நிறைய நாங்க முடிச்சுக்கிறோம். HR சொல்றதுக்கு ஜாமிஅத்து கொழும்பு, பிஜாமிஅத்தி கொழும்பு, கொழும்பு பல்கலைக்கழகம். எத்தனை வருடம்? சனத்துன் வாஹிதா ஓ சனத்துன் காமிலா என்று சொல்லலாம். 1 இயர் கோர்ஸ். தௌரத்து லுகத்தில் இஷாரா, பாடி லாங்குவேஜ் கோர்ஸ். இது வதீஃபத்து முஹாதிர் தானே, ஒரு லெக்சர் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் தானே. ஒரு லெக்சர் போஸ்டுக்கு நாங்க அப்ளை பண்ண போறோம். எனவே நாங்க அதோடு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் தான் போடணும். சரியா? இதுல தௌரா தத்ரீபியால வந்து தௌராத்துன் தத்ரீபியா இஹ்திராஃபியான்னு மிக்க. இஹ்திராஃபியான்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், தொழில்சார் பயிற்றுவிப்பு பயிற்சினர்கள் சொல்றோம். தௌரத்து லுகத்தில் இஷாரா, லுகத்துல் இஷாரான்னு சொல்றது வந்து பாடி லாங்குவேஜுக்கு நாங்க சொல்றது. பாடி லாங்குவேஜ் சிலர் பேசுகின்ற போது உங்களுக்கு தெரியும், கை, கால், மூக்கு எல்லாம் சேர்ந்து பேசும். அதுக்கு சொல்ற பாடி லாங்குவேஜ். கட்டாயம் வந்து பேசுகின்ற போது அது இருக்க வேண்டும். சரியா? வெறுமனே சும்மா பொம்மை மாதிரி பேசப்படாது. பேசுகின்ற போது அந்த எக்ஷனோட வரணும். அதுதான் தாக்கமுள்ள ஒரு கலிமா முஅஸ்ஸிராவாக இருக்கும். அப்ப தௌரத்து லுகத்தில் இஷாரா கட்டாயம் வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள், அதே போன்று தாயிகள்,
கொத்துபாக்கள் செய்யறாக்கள், உரைகள் ஒரு கட்டாயம் வந்து இந்த பாடி லாங்குவேஜை படிக்கணும். பாடி லாங்குவேஜுக்கு தனியான கோர்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் இருக்குது. சரியா? அப்படியான ஒரு கோர்ஸ் இவர் வந்து ஒரு ப்ரொஃபசர் லெவல்ல அல்லது ஒரு லெக்சர் போஸ்ட் தானே போறாரு, ஒரு பாடி லாங்குவேஜ் கோர்ஸ் ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிறாரு. மர்கசுல் மன்ஹல் லில்லுகாத். இந்த மன்ஹல் என்ற சொல் வந்து இதுக்கு தனி கருத்து இருக்கின்றது. இந்த இடத்துல வந்து மன்ஹல்ன்றது ஒரு நிறுவனம். சரியா? மன்ஹல்ன்றது ஒரு பெயர். நீல் மாதிரி, கொழும்பு மாதிரி, மன்ஹல். மன்ஹல் என்றால் உண்மையில நீரூற்றுக்கு சொல்றது. மர்கசுல் மன்ஹல் லில்லுகாத், மொழிகளுக்கான மன்ஹல் மத்திய நிலையம். சரியா? சரியா? அல் மன்ஹல் மர்கசுல் மன்ஹல் லில்லுகாத், மொழிகளுக்கான மன்ஹல் மத்திய நிலையம். ரைட். ஷஹ்ருன் வாஹித், அது ஒரு மாச கோர்ஸ். தௌரத்துல் இஅலாமி அல் முப்தி, இஅலாம் என்று சொல்றது சாரி, தௌரத் அல் இஅலாமி என்று சொன்னால் ஜேர்னலிஸ்ட், ஊடகவியலாளர். முப்தி என்று சொல்றது வந்து கிரியேட்டிவிட்டிக்கு நாங்க சொல்றது, அதாவது புத்தாக்க சிந்தனை உள்ள கருத்து. முபுது எபுதான்னு சொல்றது, இபுதாண்டால் புத்தாக்க சிந்தனை, ஃபிக்ரத்துல் இபுதா. சரியா? தௌரத்துல் இஅலாமில் முபுது என்று சொன்னால் புத்தாக்க சிந்தனையுள்ள ஊடகவியலாளருக்கான ஒரு பயிற்சி நெறி, ஒரு கோர்ஸ். அந்த ஃபீல்ட்ல இவர் இருந்திருக்கிறார். விசாரத்துல் இஅலாம், விசாரத்துல் இஅலாம் என்றால் மீடியா மினிஸ்ட்ரி. இஅலாம்ன்றதுங்க மீடியா, ஊடக அமைச்சு. ஷஹ்ரானி ஓலி முத்தத்தி ஷஹ்ரைனி. சரியா? முத்தத்தி ஷஹ்ரைன் அல்லது டிரெக்டாக நாங்க போட்டோம்னால் ஷஹ்ரான் என்று போட்டுறது. 2 மாதங்கள். பண்பார்ந்த மாணவ மாணவிகளை, இது வந்து அத்தௌராத் அத்தத்ரீபியா, ட்ரைனிங் கோர்ஸ், ட்ரைனிங் கோர்சஸ் சம்பந்தமாக நாங்கள் எழுதுகின்ற ஒரு முறை. இது வந்து ஒரு சார்ட்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல மிக முக்கியமாக என்ன கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, எந்த நிறுவனத்துல அந்த கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு காலம் அந்த கோர்ஸ் கொண்டிருந்தது என்ற விஷயம் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். எனவே அங்கு கேட்கப்படுகின்ற தொழிலுக்கு பொருத்தமான நாங்க ட்ரைனிங் கோர்சஸா இங்க எழுத வேண்டும். அப்ப இதெல்லாம் எல்லா இதுக்கும் தௌரத்து கம்ப்யூட்டர், தௌரத்துல் ஃபித் தன்மியல் பஷரியா, தௌரத்துல் லுகத்துல் இஷாரா பொதுவாக வந்து எல்லா இதுக்கும் எழுத முடியும். சரியா? நாங்க இன்னும் சில தௌராக்களை அந்த கேள்விகளுக்கு உடைய பார்க்கின்ற போது பார்ப்போம். இப்ப ராத்திபுல் மத்லூப், வேண்டப்படுகின்ற சம்பளம். ஏற்கனவே ஒரு கேள்வி வந்துச்சு, ராத்திபு ஆஹிர் சஹத்தன. இப்ப அப்ளிகேஷன்ல கேட்கப்பட்டிக்கு எவ்வளவு நீங்க எதிர்பார்க்க. ராத்திபுல் முத்தவக்கா என்று சொல்லலாம். ராத்திபுல் மத்லூப், வேண்டப்படுகின்ற சேலரி. நீங்க எவ்வளவு, இப்ப ஏற்கனவே 2000 எடுத்துக்கிறீங்க, இந்த ஜாப்ல நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க, வேண்டப்படுகின்ற சம்பளம் என்ன? சலாசத்து ஆலாஃபி $, 2000 எடுத்துக்கிறாரு, $3000 எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது பாருங்க, அல் முஅர்ரிஃபூன. அல் முஅர்ரிஃபூனால் உண்மையில இந்த இடத்த வந்து நாங்க ரெஃபரன்ஸ் என்று சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் என்று வந்து சீராதாத்தியால மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு விடயம். நீங்க சிவி எழுதுகின்ற போது கட்டாயமாக உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் உண்மை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்ன செய்யணும்னு சொன்னால், குறைந்தது உங்களுக்கு தெரிந்த பரிச்சயமான நம்பகமான 2 நபர்களுடைய பெயர்கள் வழங்கப்பட வேண்டும். ரெஃப்ரி என்று சொல்லுவோம். அதுக்கு நாங்க அரபுல முஅர்ரிஃபூன் என்று சொல்றது. உண்மையில அர்ரஃபனால் அறிமுகப்படுத்தினான்னு கருத்து நீங்கள். நீங்க ஒரு ஜொப்புக்காக ரிக்வெஸ்ட் பண்ணினால், அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ணி அனுப்பினால் அல்லது உங்களோட சிவியை அனுப்பினால், அவங்க வந்து உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கு 2 பேரை நீங்க குறிப்பிடணும். சரி? அப்ப அதுல நல்ல கல்வி தகமை. இப்ப நாங்க வதீஃபத்து முஹாதிர் தேனே, முஹாதிர்னு சொல்கின்ற போது அவர் ஒரு லெக்சரர். அப்ப நாங்க நல்ல கல்வி தகைமை உள்ள 2 பேரை நாங்க என்ன செய்யணும், ஊர்ல இருக்கின்ற அல்லது நாட்டில் இருக்கின்ற தெரிந்த 2 பேரை நாங்க செலக்ட் பண்ணணும். கட்டாயம் அவர்கள்ட்ட நாங்க சொல்லணும், இப்படித்தான் என் சிவில வந்து நாங்க உங்களோட பெயரை மென்ஷன் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரியாக கொடுத்திருக்கிறேன், என்னை பற்றி கேட்டால் நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. பெரும்பாலும் இமெயில் மூலமாக அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. கட்டாயம் அதை நாங்க அவங்களுக்கு சொன்னால், அவங்களுக்கு இமெயில் வந்தால் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள பத்தி சொல்லி அனுப்புவாங்க. ரைட். அவங்களுக்கு நாங்க முஅர்ரிஃபூன் சொல்லுவோம். பாருங்க, இஸ்ம் 2 விஷயம் இருக்குது. 2 பேர் 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் டீட்டெயில் எழுதலாம். இதுல இன்றைய காலத்துல சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் வந்து அல் இஸ்ம், அல் ஹாத்திஃபுல் ஜவால், அல் வதீஃபா, அதே போல அல் ரகமுல் பரீதில் எலக்ட்ரோனி அல்லது உன்வானுல் பரீதில் எலக்ட்ரோனி கட்டாயம் இப்ப இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப யாரும் வந்து கோல் பண்ணி கேட்க மாட்டாங்க. சரியா? மெயில் பண்ணுவாங்க.
எனவே முகமது ஃபதுல் முகமது கரீம் அவருடைய போன் நம்பர், அவருடைய தொழில் என்ன, முஹாதிர் என்று போட்டிக்கிறோம். அப்ப இதில் எங்களுக்கு சேர்த்துக் கொள்ளலாம், இமெயில் ஐடியை சேர்த்துக் கொள்ளலாம். அதே போல இன்னொருத்தர கொடுத்திருக்கிறோம், முகமது ஜெயித் முகமது ஃபர்ஹான் அல் ஹாத்திஃப் அல் வதீஃபா முஹாதிர் உன்வானுல் பரிதில் எலக்ட்ரானிய போடலாம். அப்ப இது முஅர்ரிஃபுன்னு சொல்றது நாங்க ரெஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க தமிழ்ல என்ன சொல்றது தெரியாது, பொருத்தமான சொல்ல தேடிக்கோங்க. ஹைரன் ஹல் லதைக, இது அப்ளிகேஷன்ல வருகின்ற ஒரு சின்ன பகுதி, அதை நான் விளங்கப்படுத்தி முடிச்சுட்டு, ஹல் லதைக அகாரிபுன் யஅமலூன ஃபீ ஜாமிஅத்தின் நீர் அல் வத்தனியா. அகாரிபுன்னு சொன்னால் உறவினர்கள். ஹல் லதைக அகாரி, உறவினர்கள் உனக்கு இருக்கிறார்களா, யஅமலூன வேலை செய்யக்கூடிய உறவினர்கள், ஃபீ ஜாமிஅத்தின் நீர் அல் வத்தனியா, அந்நீல் தேசிய பல்கலைக்கழகத்திலே வேலை செய்கின்ற உறவினர்கள் உனக்கு இருக்கிறார்களா. நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஏற்கனவே யார் சரி உங்களோட உறவினர்கள் யாராவது அந்த பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்களா, நஅம் அல்லது ரெண்டு கானா, ரெண்டு குளம் இங்க தரப்பட்டிருக்குது, நஅம் லா எஸ் நோ. எஸ் இருந்தால் இது அகாலில் ஜவாபு பினஅம் ஃபல்குர், விடை ஆம் என்று இருந்தால் குறிப்பிடுக. அந்த ஆள் யாரு, அவருடைய பெயர், அவருடைய தொழில், சிலத்துல் கராபா உறவு முறை, அது அஹ்ஹா உஹ்தா உம்மா அப்பா அம்மா அப்படின்ற அந்த சிலத்துல் கராபா உறவு முறையை குறிப்பிடும். லாண்டு போட்டால் இது தேவையில்லை, சரியா, ஒருத்தரும் இல்லைண்டா இது தேவைப்படாது. المعلومات التي أعطيتها للإجابة على هذه الأسئلة صحيحة وكاملة. கடைசிக்கு பாருங்க, المعلومات தகவல்கள், التي أعطيتها للإجابة على هذه الأسئلة, இந்த கேள்விகளுக்காக விடையாக நான் வழங்கிய தகவல்கள் சரியானது, சஹீஹத்துன் வகாமிலத்துன், பூரணமானது. இந்த அப்ளிகேஷன்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையாக நான் வழங்கிய அனைத்து தகவல்களும் சரியானவை, பூரணமானவை. கடைசிக்கு, அதாவது அப்ளிகன்ட் விண்ணப்பதாருடைய பெயர் முகமது ஷரஃப் முகமது இப்ராஹிம், அத்தௌகிய சிக்னேச்சர் கையொப்பம். ரைட். அப்ப அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த இஸ்திமாரால பாருங்க, நீங்க மிக முக்கியமாக மாலூமாத்துன் ஷக்ஸியா, அதே போன்று முஅஹலாத் இல்மியா, ஹிபராத் அமலியா, தௌராத் தத்ரீபியா, சபபு தர்கில் அமல், சரியா, இவை முக்கியமான கேள்விகளாக இடம்பெறுகின்ற விடயங்கள். எனவே சீரா ஜாத்தியா அல்லது இஸ்திமாரா என்ற பகுதியில இந்த பகுதியை தான் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். ஹைரன், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக கேள்விகளுக்கு செல்வோம். கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்னால இந்த இஸ்திமாரால ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்டுவிட்டு கேள்விகளை பெற்றுவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக கேள்விகளுக்கு செல்ல முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்க ஏற்கனவே பார்த்த அந்த இஸ்திமாராவை அடிப்படையாக கொண்டு, அதே போன்று கடந்த கால வினாபத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு, விண்ணப்ப படிவத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வினாக்களையும் அடிப்படையாக கொண்டு 9 வகையான வினாக்களை நாங்கள் இங்கு தொகுத்திருக்கிறோம். இவ்வாறான வினாக்கள் தான் கடந்த கால வினாபத்திரங்களில் இடம்பெற்றிருக்கின்ற வினாக்கள். எனவே இந்த வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத தெரிந்தால் இஸ்திமாராவோடு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியை எங்களுக்கு இலகுவாக செய்ய முடியும். நான் இந்த கேள்வியை, இந்த எல்லா கேள்விகளையும் நான் கடந்த வகுப்பிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். எனவே நான் டிரெக்டாக இப்போது என்ன செய்றேன், அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்ற விடயத்துக்கு வருகிறேன். பாருங்க, இங்க கேள்வி அதே கேள்வி தரப்பட்டிருக்கிறது. இஸ்முல் ஜாமியா அல்லதி அலனத் அல் வதீஃபத ஷாகிரா என்பதன் முதலாவது கேள்வி. அப்ப அந்த நீங்க அந்த இஸ்திமாராவை பாருங்க, உங்களோட கைவசம் இருக்கும். அப்ப அதான் இஸ்முல் ஜாமியா தரப்பட்டிருக்குது, பல்கலைக்கழகத்தோட பெயர் ஜாமியத்துன் நீல் அல் வத்தனியா. அடுத்த கேள்வி என்ன, உன்வானுல் ஜாமியா, பல்கலைக்கழகத்தோட முகவரி என்ன. ஜாமியத்துன் நீல் அல் வத்தனியா, அங்க பாருங்க அந்த அப்ளிகேஷன்ல வந்து அட்ரஸ் தரப்படலைனா, ஆனா அப்படி கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்தால் நீங்க ஒரு ஒரு முகவரியை உருவாக்க வேண்டும். நான் இங்க போட்டிருக்கிறேன், 54 ஷாரிஉல் மத்தார் அல் காஹிரா ஜும்ஹூரியத்து மிஸ்ர் அல் அரபியா, 54 விமான நிலைய வீதி, ஏர்போர்ட் ரோட், கைரோ, எகிப்து, சரியா, உன்வான். அப்ப எந்த பல்கலைக்கழகம், முகவரி.
இப்படி ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த 2 கேள்விக்குமான விட விண்ணப்ப படிவத்துல இருக்கும். இருக்கிறத தான் நாங்க எழுத வேண்டும். முகவரி இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒரு முகவரிய உருவாக்கி போட முடியும். அடுத்த கேள்வியை பாருங்க. உக்துப் சித்தத அஷ்யா மினல் பயானாத் ஷக்ஸியா மஅ ஜவாபிஹா. பயானாத்து ஷக்ஸியா நாங்க ஏற்கனவே மாலூமாத்துன் ஷக்ஸியான்னு பார்த்தோமே. நான் சொன்னேன் பயானாத்து ஷக்ஸியான்னு சொன்னாலும் மாலூமாத்துன் ஷக்ஸியானாலும் ரெண்டும் ஒன்றுதான். சரியா? அப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், இந்த பயானாத்து ஷக்ஸியா தனிப்பட்ட தரவுகளோடு சம்பந்தப்பட்ட 6 விடயங்களை விடைகளோடு எழுதுக. அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், பயானாத்துன் ஷக்ஸியான்னு போட்டு 6 விஷயத்த 7 விஷயம் 6 விஷயம் நீங்க சொல்லப்பட்டிருக்குது. கேள்வியில வினாபத்திரத்துல 5 தான் கேட்கப்பட்டிருக்குது. அல் இஸ்மு பில் காமில். சரியா? ரைட். அல் இஸ்மு பில் காமில். அல் இஸ்மு பில் காமில் என்றால் முழு பெயர். அல் உன்வான் முகவரி. நாங்க ஏற்கனவே போட்ட முகவரி எழுதிக்கிறோம். தாரிகுல் மீலாத் வ மகானுஹு பிறந்த திகதி, அதே போன்று பிறந்த இடம் போட்டிக்கிறோம். ரகமுல் பிதாகத்தி ஷக்ஸியா தேசிய அடையாள அட்டை இலக்கம். ஜின்சியா ஸ்ரீலங்கா. ஜின்சியாண்டால் ஸ்ரீலங்கின்னு போடுவோம். மேலும் உண்மையில ஜின்சியாண்டு வந்தால் ஸ்ரீலங்கின்னு போடுறதுதான் மிக பொருத்தம். இதை நீங்க மாத்திக்கோங்க, ஸ்ரீலங்கின்னு சொல்லி. தௌலாண்டு கேட்டால், நாடுன்னு கேட்டால் ஸ்ரீலங்கான்னு போடுங்க. ஜின்சியாண்டு கேட்டால் ஸ்ரீலங்கியுன். சரியா? இதை ஸ்ரீலங்கியுன்னு மாத்திக்கோங்க. அல் ஹாலத்துல் இஜ்திமாஇய்யா அஸப் திருமணம் ஆகாதவர். இப்படி 6 விஷயத்தை எழுதிக்கிறோம் நாங்க. இப்படித்தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இப்படி நீங்க 6 அல்லது 5 எழுதினா சரி, கேட்கப்படுகின்ற அளவுக்கு ஏற்ப. அடுத்த கேள்வி, அல் முஅஹலாத்துல் இல்மிய்யா கல்வி தகைமைகள் அல்லதி தகர்தஹா ஃபி ஸீரத்தி ஸாத்தியா அல் முர்ஃபகா. இணைக்கப்பட்டுள்ள சுயவிவரக்கோவையில் நீ குறிப்பிட்ட கல்வி தகைமைகள் என்ன? சுருக்கம் என்றால், இந்த வதீஃபத்து முஹாதிர் லெக்சர் போஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கல்வி தகைமைகள் என்ன? பாருங்க, நாங்க ஏற்கனவே போட்ட சார்ட்ல போட்டத இங்க ஜும்லால எழுதியிருக்கிறோம், வேற எதுவும் இல்லை, அவ்வளவுதான். சரியா? நான் சொன்னேன் உங்களுக்கு லேஸ் என்னென்றால் சார்ட் தான் லேசு. சரியா? அப்ப நாங்க இங்க வசனத்துல எழுதுறோம் என்றால் சில சொற்கள் நாங்க படிச்சு கொண்டா சரி. இப்ப ஹாசினுன் அலா நாங்க சொல்றது டிகிரி ஹோல்டர் என்று சொல்லி, டிகிரி ஹோல்டர் PhD ஹோல்டர் என்று சொல்ற, அதுக்கு நாங்க 2 சொல்ல யூஸ் பண்ணலாம் மரபுல. ஹாசினுன் அலா ஹசராரா பெற்றுக்கொண்டால் தானே, அல்லது ஹாமில் சுமந்திருக்கிறார், ஹாசினுன் அலா என்ற சொல்ல யூஸ் பண்ணலாம், அல்லது ஹாமில் என்ற சொல்ல யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஹாசினுன் அலா ஷஹாதத்தி துக்தூரா கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டுள்ளார், PhD ஹோல்டர். பித்தக்தீரி மும்தாஸ், பித்தக்தீரி மும்தாஸ், மும்தாஸ் என்று போடாம பித்தக்தீரி மும்தாஸ், எக்ஸலன்ட் பாஸ். வமுத்தஹஸ்ஸிஸுன் துறைசார கற்றிருக்கிறார், ஃபி மகாசிதி ஷரியா சரியாட இலக்குகள், சரியாட இலக்குகள் துறைசார கற்றுள்ளவர். பிஜாமிஅத்தில் அஸ்ஹர் ஷரீஃப் ஆம 2015 அல் மீலாதி 2015 ஆண்டு. பல்கலைக்கழகம், அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம். சரியா? அப்ப இங்க ஒன்றுமில்ல, ஹாசினுன் அலா கூடிக்குது, பித்தக்தீர் கூடிக்குது, வமுத்தஹஸ்ஸிஸ் போட்டிக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது ஹாமிலு ஷஹாதத்தில் மஜிஸ்டீர். பாருங்க, ஹாமில் மானவ ஹாசில் கருத்து MA ஹோல்டர். சரி, ஹாமிலு ஷஹாதத்தில் மஜிஸ்டீர் முதுமானி பட்டத்தை சுமந்திருக்கின்றவர். ஹாமிலு ஷஹாதத்தில் மஜிஸ்டீர் பித்தக்தீர் மும்தாஸ், எக்ஸலன்ட் பாஸ். வத்தஹஸ்ஸுஸ் இங்க முத்தஹஸ்ஸிஸ், வத்தஹஸ்ஸுஸ் துறை, என்ன துறையில? மஜால்ட கருத்து. ஃபி உஸூலில் ஃபிக்ஹ் ஃபிக்ஹ்ட அடிப்படைகள்ல துறைசார கற்றிருக்கிறார். பிஜாமியத்தில் அஸ்ஹர் ஷரீஃப் ஆம 2012 الميلاد. وأيضا மேலும் أحمل شهادة البكالوريوس. சரியா? وأيضا أحمل شهادة البكالوريوس மேலும் நான் கலைமானி பட்டத்தை முடித்திருக்கிறேன், சுமந்திருக்கிறார். I am a degree holder بتقدير جيد جدا, very good pass. وتخصصت துறைசார கற்றல், இங்க முத்தஹஸ்ஸிஸ் இங்க தஹஸ்ஸுஸ் இங்க ஃபியல் மாதி. வதஹஸ்ஸஸ்து ஃபி ஷரீஆ ஷரீஆல நான் துறைசார கற்றிருக்கின்றேன். பிஜாமியத்தில் அஸ்ஹர் ஷரீஃப் ஆம 2008 அல் மீலாத். அதே போல நாங்க இப்படி சொல்லலாம்,
وقد أكملت شهادة الثانوية العامة بمدرسة الظاهرة بمدينة கொழும்பு ஆண்டுக்கும் 2008 தானே, 2008 தான் டிகிரி முடிச்சுக்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2004. சரியா? அதையும் பார்த்துக்கொள்ளணும், ஆண்டையும் மாத்தி போட்டுட்டு போடாது. சரியா? ஏ லெவல்ல வந்து 2004 முடிச்சாதான் 2008 டிகிரி, 2012 எம்ஏ, 15 பிஎஸ்டி. சரியா? அப்படி போடலாம். அப்ப அங்க கது அக்மல் தூ, கது அக்மல் தூ, கது அக்மல் தூ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அங்க அக்மல் சொல்லத்தான் யூஸ். கது அக்மல் தூ, கது வாசல் தூ ஷஹாதத் அதாதியா அல் ஆம்மா பிமதீனதி சாரி மദ്രസத்தி பிமஹதி என்று சொல்லி ஏதாவது ஒரு பேரை போட்டு உங்களுக்கு போட இல்லை. சரியா? அப்படித்தான் இந்த முஅஹலாத்துல் மியாவை எழுதுறது. இதை நீங்க படிச்சு கொண்டா சரி. இதே மாதிரி இந்த பெட்டனை படிச்சு கொண்டால் ஹாசினுல் ஷஹாதா, ஹாமினுல் ஷஹாதத்துல் மஜ்ஸ்திர், அப்ப அந்த சில நேரம் அந்த ஜொப்புக்கு ஏற்ப சில நேரம் இந்த இதை நீங்க மாத்திக்கொண்டா சரி. தஹஸ்ஸுஸ் தான் மாறும், பெரும்பாலும் தஹஸ்ஸுஸ் தான் மாறும். தக்தீர்ன்றது மாறாது. அந்த துறைய பாடத்தை கொஞ்சம் மாத்திக்கொண்டா சரி. இது முஅஹலாத்துல் இல்மியா. அடுத்த கேள்வி என்ன? சிஃப் அல் ஹிபராத்தில் அமலியா லதைக பிஇக்திசார் வஸ்ஃபுல் முக்தஸர், வஸ்ஃபுல் முக்தஸர் லதைக. சரியா? உன்னிடம் காணப்படுகின்ற ஹிபராத் அல் அமலியா தொழில்சார் அனுபவங்களை வரணி. நாங்க அதை எப்படி எழுதுற? வஸ்ஃபுல் முக்தஸர் லில் ஹிபராத் அல் அமலியா. பாருங்க, நாங்க சார்ட்ல போட்டத நாங்க இங்க எழுதிக்கிறோம். ரைட். عملت محاضرا مساعدا في الجامعة الإسلامية بالمدينة المنورة مدة 5 سنين. முதலாவது விஷயம், அமில்து நான் வேலை செஞ்சுக்கிறேன், வேக் பண்ணிக்கிறேன். முஹாதிரன் முசாயிதன் அசிஸ்டன்ட் லெக்சரராக ஜாமியத்துல் இஸ்லாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் எங்க மதீனால இருக்கின்ற எத்தனை வருடங்கள்? முத்தத்த 5 سنين. சரியா? முத்தத்தன்னு சொல்றது காலம், பீரியட். முத்தத்த 5 سنين 5 வருடங்கள். வகுந்து ஐதன் மேலும் நான் இருந்திருக்கிறேன் முஹாதிரன் ஜாயிரன் பகுதி நேர விரிவுரையாளராக, விசிட்டிங் லெக்சரராக ஜாமிஅத்தி உம்மில் குரா பிமக்கத்தல் முகர்ரபா 4 சனவாத். லிமுத்தா என்று போடுவோம் மேலும், அல்லது முத்தத் என்று போடுவோம் மேலும், லிமுத்தத்தி 4 சனவாத் போடுவோம் மேலும், அல்லது டிரெக்டாக 4 சனவாத்தின் போடுவோம் மேலும். 4 வருடங்கள் மக்காவில் இருக்கின்ற உம்முல் குரா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக இருந்திருக்கிறேன், மேலும் நான் இருந்திருக்கிறேன். வகுந்து ஐதன், இங்க அமில் தூண்டு போட்டோம், வகுந்து ஐதன் என்று சொல்லுது. இங்க அடுத்த பாருங்க, இதாஃபத்தன் இலாதாலிக்க, அத்துடன். இதாஃபத்தன் இலாதாலிக்கன்றது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்து நாங்க சேர்த்துறது, அத்துடன். கதின்ஷகல் தூ, இன்ஷகல் என்ற உண்மையில பிஸி ஆகிறது. அப்ப இந்த வேலை செய்த அந்த கருத்துல இந்த இன்ஷகலை பாவிக்கப்படும். அமில்து மாதிரி கதின்ஷகல் து, நான் பணிபுரிந்துள்ளேன். கபாஹிசின், ஒரு ஆய்வாளனாக, as a researcher. சரியா? கதின்ஷகல் து கபாஹிசின் ஃபி முஅஸ்ஸஸத்தின் நூர் للبحث العلمي والتنمية بالريال مدة 3 سنوات. 3 வருட காலங்கள் ரியாதில் இருக்கின்ற அபிவிருத்திக்கும் அறிவியல் ஆய்வுக்குமான நூர் நிறுவனத்திலே ஒரு ஆய்வாளனாக அத்துடன் நான் பணிபுரிந்துள்ளேன். எனவே ஃபலதைய ஃபாலி சபபியா, ஃபலதைய என்னிடம் இருக்கின்றது தக்ரீபன் கிட்டத்தட்ட ஏறத்தாழ خبرات 12 سنة في مجال التعديل. எனவே என்னிடத்தில் கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள்? 12 வருடங்கள் அனுபவங்கள். 12 அல்லது 12 வருட அனுபவங்கள். எதுல? ஃபி மஜாலி தஅலீம், கற்பித்தல் துறையில். கற்பித்தல் துறையிலே என்னிடம் கிட்டத்தட்ட 12 வருடங்கள், அது 12 வருட அனுபவங்கள் என்னிடத்தில் காணப்படுகின்றன. மஜாலி தஅலீம்னு சொல்றது இந்த எஜுகேஷன் ஃபீல்ட், கல்வித்துறை. சரியா? இதுதான் அந்த வஸ்ஃபுல் முக்தஸர் லில் ஹிபராத் அல் அமலியா. இப்படி எங்களுக்கு ஜும்லால எழுதவும் மேலும், அல்லது காயிமா சார்ட் எழுதவும் மேலும். சரியா? 2 மாதிரியும் எழுதலாம். வெரி சிம்பிள் சார்ட். இதெல்லாம் சில சொற்கள் உங்களுக்கு தேவைப்படாது. சார்ட் போட்டா அமில்து எழுத தேவையில்லை, இன்ஷகலை போட தேவையில்லை. ஆனா இப்படி எழுதுறது நல்ல பழகிக்கோங்க. சரியா? மஹாரத்துல் கிதாபா தானே மிக முக்கியம். சரி, அடுத்து பாருங்க. السبب الرئيسي لترك الوظيفة الحالية
தற்போதைய தொழிலை விடுவதற்கான பிரதானமான காரணம் என்ன? அப்படி ஒரு கேள்வி வந்து அர்ராத்திபு கைரு காஃபின், சம்பளம் போதாமை, வபுதுல் மசாஃபா, அதிக தூரம், ஜவ்வு மகானில் அமல் லா யதலாஅமு மஅ ஹாலத்தி அஸ்ஸிஹ்யா, எனது ஆரோக்கிய நிலையுடன் வேலை தளத்தின் காலநிலை பொருத்தமாக இல்லை, செட் ஆகல. நாங்க பார்த்தோம் அத. வஹாதல் அமல், பாருங்க, வஹாதல் அமல், இன்னொன்று சொல்வது வஹாதல் அமல், இந்த வேலை, வஹாதல் அல் அமல் அகீர் அப்படி சொல்ல மேலும், இறுதியாக செய்த வேலை லா யுனாசிபு, பொருத்தமாக இல்லை, லிமுஅஹலாத்தி அல் இல்மியா, எனது கல்வி தகைமைகளுக்கு. வஹாதல், இதில் நீங்கள் அந்த சிஃபத்தை சேர்த்துக்கோங்க. வஹாதல் அமலுல் அகீரு லா யுனாசிபு லிமுஅஹலாத்தி அல் இல்மியா, எனது கல்வி தகைமைகளுக்கு இறுதியாக செய்த இந்த வேலை பொருத்தமாக இல்லை. மேலும் வஸாஅத்துல் அமல், வேலை மணித்தியாலங்க, வேக்கிங் அவர்ஸ், ஃபில் வதீஃபத்தில் அகீரா, இறுதியாக செய்த வேலை மணித்தியாலங்கள் கானத் கசீரத்தன் ஜித்தன், மிச்சம் அதிகமாக இருந்தது, எனவே நான் தொழிலை விட்டுட்டேன். அப்ப அஸ்ஸபபுர் ரஈசி, மெயின் ரீசன், பிரதானமான. பாருங்க, அல் வதாயிஃபு, இப்படி ஒரு கேள்வி வார, அல் வதாயிஃபு சாபிகா, ஏற்கனவே செய்த தொழில்களை குறிப்பிடுகன்னு சொல்றேன். நாங்க அந்த விஃப்கன் லில் இஸ்திமாரா அல்லத்தி அலாஹா, முன்ன இருக்கின்ற அந்த அப்ளிகேஷன், அந்த அடிப்படையில முஹாதிர்னு போட்டிக்கிறோம். ஏற்கனவே செய்த தொழில்கள் என்ன? லெக்சரரா இருந்திருக்கிறாரு, முஹாதிர் ஜாயிர் போட்டிக்கிறோம், பாஹிஸ் போட்டிக்கிறோம், ஆய்வாளர். நாங்க ஏற்கனவே 3 பேரை சொன்னேன். இன்னும் சொல்லலாம், மசலன் இன்னும் முதீர் என்று சொல்லலாம், அதிபர், முர்ஷித் நஃப்சி, உளவியல் ஆலோசகர், சரியா, கவுன்சிலர், முஸ்தஷார் தாலீமி, முஸ்தஷார் தாலீமின்னு சொன்னால் கல்வி ஆலோசகர், முதர்ரிஸ் ஆசிரியர், தாயியத்துன் அழைப்பாளன், இதெல்லாம் எங்களுக்கு போட முடியும். இதெல்லாம் அல் வதாயிஃபு சாபிகா, ஏற்கனவே செய்த தொழில்கள். அல் வதீஃபத்துல் ஹாலியா வ மகானுல் வதீஃபான்னு கேட்ட, தற்போதைய தொழிலும் தற்போது வேலை செய்கின்ற இடமும் கேட்கப்படும், அப்படி கேள்வி வந்திருக்குது. அப்ப வெரி சிம்பிள், பாஹிஸ் ஆய்வாளர், லாஸ்டா நீங்க செய்கின்ற தொழில், சரியா, அல்லது செய்த தொழில் அல்லது தற்போது செய்து கொண்டிருக்கின்ற தொழில், கரண்ட் ஜாப் என்ன? பாஹிசுன், ஆய்வாளன், ஃபி முஅஸ்ஸஸத்தின் நூர் லில் பஹ்ஸ் வல் இல்மி வத் தன்மியா பிர்ரியாத், நாங்க ஏற்கனவே அப்ளிகேஷனை குறிப்பிட்டு லாஸ்டா போட்டிருக்கிறோம், ஆய்வாளனாக இருக்கிறேன். அதான் என்ன லாஸ்ட் ஜாப் அல்லது தற்போதைய ஜாப். எங்க? ரியாதில் இருக்கின்ற அஃபிரித்துக்கும் அறிவியல் ஆய்வுக்குமான நூர் நிறுவனம். அப்ப இது என்னன்னா, இந்த கேள்வி அப்படின்னு சொன்னால் அல் வதீஃபா அல் ஹாலியா வ மகானுல் வதீஃபா, உஸ்குர் அல் வதீஃபத்தல் ஹாலியத வ மகானஹா. ரைட், இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. பாருங்க, லிமாதா தஸ்ஆ லில் அமல் ஃபி ஹாதிஹில் ஜாமிஆ, இந்த கேள்வி பல வகையில வரும். ஏன் இந்த தொழிலை செய்வதற்கு நீ முயற்சி செய்கிறாய்? லிமாதா துரீது அன் தஅமல ஃபி ஹாதிஹில் ஜாமிஆ, ஏன் இந்த பல்கலைக்கழகத்தில் நீ வேலை செய்ய விரும்புகிறாய் என்றெல்லாம் கேட்கலாம், சரியா. சுருக்கம் என்றால், இந்த ஜொப்ப ஏன் நீ விரும்புகிறாய், அல்லது இந்த நிறுவனத்தில் ஏன் நீ வேலை செய்வதற்கு முயற்சி செய்கிறாய். இந்த கேள்விக்கான விட பல வகையில் எழுதலாம். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன் எழுத வேண்டிய ஒரு விட, சரியா, கவரிங் லெட்டர்ல வருகின்ற ஒரு விஷயம். பாருங்க, இஹ்தர்து ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை நான் தெரிவு செய்தேன். லிஅன்னஹா, இஹ்தார என்று சொன்னால் சாய்ஸ் பண்ற, தெரிவு செய்து. இஹ்தர்து ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை நான் தெரிவு செய்துள்ளேன். லிஅன்னஹா, ஏனென்றால் அது துனாசிபு லிமுஅஹலாத்தி அல் இல்மியா, ஏனென்று சொன்னால் அது எனது எனது கல்வி தகைமைகளுக்கு அது பொருத்தமாக இருக்கின்றது. லிஅன்னஹா முனாசிபத்துன் என்று சொல்லுவோம். மேலும் லிஅன்னஹா முனாசிபத்துன் லிமுஅஹலாத்தி அல் இல்மியா, ஏனென்று சொன்னால் இந்த தொழில் என்னுடைய கல்வி தகைமைகளுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வஹிபுராத்தி அல் அமலியா வ மஹாராத்தி அல் ஹாஸா பி, 3 விடயங்கள்ல பொருத்தமாக இருக்குது. ஒன்று கல்வி தகைமைகள், என்னுடைய தொழில்சார் அனுபவங்கள், அடுத்தது எனக்கே உரிய திறமைகள், மஹாராத்தி அல் ஹாஸா பி, மஹாராத் என்றால் ஸ்கில்ஸ், திறமைகள். அப்ப இந்த தொழிலானது எனது கல்வி தகைமைகள், எனது தொழில்சார் அனுபவங்கள், எனக்கே உரிய அந்த திறமைகளுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. எனவே இந்த தொழிலை நான் தெரிவு செய்தேன். நான் நம்புகிறேன், இந்த தொழிலானது
ستحقق أهدافي المهنية واحتياجات الأسرية. மேலும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் أن هذه الوظيفة இந்த தொழில் ستحقق حقق الأهداف இலக்குகளை நிதர்சனமாக்குறது, சரியா, பூர்த்தி செய்யறது, நிறைவேற்றுறது என்று கருத்து. இந்த தொழில் வந்து ستحقق أهدافي المهنية எனது தொழில்சார் இலக்குகளை நிறைவேற்றி தரும். அதே போல வஹ்தியாஜாத்தி அல் உஸரியா, இஹ்தியாஜாத் என்றால் தேவைகள், சரியா, அல் உஸரியான குடும்பத்தை, எனது குடும்ப தேவைகளையும் எனது தொழில்சார் இலக்குகளையும் இந்த தொழிலானது நிறைவேற்றி தரும், நிதர்சனமாக்கும் என நான் நம்புகிறேன். எனவே நான் இந்த தொழிலை தெரிவு செஞ்சுக்கிறேன். 2 விஷயம் சொல்றாரு. இந்த தொழில் வந்து எனது திறமைகள், எனது தொழில்சார் அனுபவங்கள், கல்விசார், அதே போல எனது கல்விசார் தகைமைகளுக்கு பொருத்தமாக இருக்கின்றது. மேலும் என்னுடைய தொழில்சார் இலக்குகளையும் எனது குடும்ப தேவைகளையும் இந்த தொழில் வந்து நிதர்சனமாக்கும், நிறைவேற்றி தரும், பூரணப்படுத்தும் என நான் நம்புகிறேன். எனவே இந்த தொழிலை தெரிவு செஞ்சுக்கிறேன். அப்படி எழுதலாம். அல்லது இப்படி எழுதும். மேலும் ஹாதா ஹுவ தஹஸ்ஸுஸி, இதான் எனது துறை, சரியா, ஹாதா ஹுவ தஹஸ்ஸுஸி, இதான் எனது துறை, ஹாதா ஹுவ மஜாலி வ அர்கபு ஃபில் அமல் ஃபி நஃப்ஸில் மஜால், அதே துறையில் நான் வேலை செய்வதற்கு விரும்புகிறேன். ஜப்ல அந்த அப்ளிகேஷன்ல ரிக்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற அதுதான் எனது துறை, அதே துறையில நான் செய்வதற்கு விரும்புகிறேன். அது மிம்மா யுஸாஇதுனி, எனக்கு துணையாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுல? ஃபி தத்வீரின் ஸாத்தி, சுயவிருத்தி, செல்ஃப் டெவலப்மெண்ட். தத்வீருன் ஸாத்தி என்றால் சுயவிருத்தி. வ தத்வீரில் முஅஸ்ஸஸா, நிறுவனத்தை டெவலப் பண்றது, நிறுவனத்திட விருத்தியிலையும் அபிவிருத்தி செய்வதிலையும். அல்லத்தி அமல் பிஹா, நான் வேலை செய்கின்ற நிறுவனத்தை முன்னேற்றம் காண செய்வதிலும் எனது சுய விருத்தியிலும் அது எனக்கு துணை புரியும் என்று சொல்றார். இது எனது துறை, அதே துறை, நஃப்சுல் மஜால் சேம் ஃபீல்ட், அதே துறையில் நான் வேலை செய்ய விரும்புகிறேன். அப்படி வேலை செய்வதானது நான் வேலை செய்கின்ற நிறுவனத்தை முன்னேற்றம் காண செய்வதிலும் எனது சுய விருத்தியிலும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அப்படி எழுதலாம். அல்லது எப்போதும் நான் தேடுகிறேன். எதை தேடுகிறேன்? அனித்தத்தவுர், முன்னேற்றத்தை தேடுகிறேன். இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு கவரிங் லெட்டர்ல அரபு எழுதுகின்ற மெத்தடா இது. எப்போதும் நான் டெவலப்மெண்ட் தான் தேடுறேன், சர்ச் பண்றேன். இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு, தஹ்கீக் அஹ்தாஃப் என்றால் இலக்குகளை அச்சீவ் பண்றது, அடைந்து போறது. அமலில் முத்தமய்யிஸ், சிறந்த குழுச்ச ஏற்பாடு. ஃபரீக்குல் அமல் என்று சொல்றது குரூப் ஒர்க். அப்ப நான் எப்போதுமே முன்னேற்றத்தையும் இலக்குகளை அடைந்து கொள்வதையும் சிறந்த குழுச்சேற்பாடையும் தான் தேடிக்கொண்டிருக்கின்றவர். இன்னல் ஹதஃப், இலக்கு என்னென்றால், என்னோட கோல் என்னென்றால், ஸ்திரத்தன்மை, வதமுல் அமல், வேலைக்கு பங்களிப்பு செய்யறது, வதத்வீரு ஸாத்தி, சுயவிருத்தி. சரியா, இவர் சொல்றாரு இலக்கு என்னென்றால், என்னுடைய இலக்கு என்னென்றால் ஸ்திரத்தன்மை, நல்ல சம்பளத்துக்கு நல்ல ஒரு வேலை அடிச்சு ஸ்திரத்தன்மையான. வதமுல் அமல், வேலை எடுத்தால் அதுக்கு பங்களிப்பு என்றால் சப்போர்ட் பண்றது, பங்களிப்பு செய்யறது, உதவியொத்தாசை செய்யறது, வேலைக்கு பங்களிப்பு செய்தல். சுயவிருத்தி, உண்மையில ஒருவருடன் சுயவிருத்தி இருக்குமாக இருந்தால் அவர் எங்க போனாலும் அந்த நிறுவனத்துக்கு அல்லது அவர் இருக்கிற இடத்துக்கு பிரயோசனமா தான் இருக்கும், அவர் சும்மிக்க மாட்டார். எனவே அமலிய கபீருன், நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். அமல் என்றால் ஹோப், எனது எதிர்பார்ப்பு பெரியதாகும். அது இன்னொரு வகையில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால், நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் எனது உன்னதமான இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, அடைந்து கொள்வதற்கு. எதன் மூலமாக? பில் இந்திமாம், இணைந்து கொள்வதன் மூலமாக. இலா ஜாமிஅத்திக்கும் உல் அரீகா, உங்களுடைய மிக பழமை வாய்ந்த, அரீகான்றது மிக பழமை வாய்ந்த, உங்களுடைய மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகத்திலே இணைந்து கொள்வதன் ஊடாக என்னுடைய உன்னதமான இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். இது அந்த
ஏன் இந்த பல்கலைக்கழகத்துல நீ வேலை செய்வதற்கு முயற்சி செய்கிறாய், அல்லது ஏன் இந்த தொழிலை நீ விரும்புகிறாய் என்பதற்கு ரிசாலத்து தகத்தியால சொல்லுகின்ற அந்த மெத்தட் தான் இது. எனவே இந்த கேள்விக்கு நீங்க இதுல ஏதாவது ஒரு வகையில மூணையும் எழுத தேவையில்லை, ஏதாவது ஒரு வகையில நீங்க எழுதினால் போதுமானது. எனவே இந்த பெட்டனை கொஞ்சம் விளங்கி இன்ஷா அல்லாஹ் மாணவ மாணவிகள் கட்டாயம் படிச்சுக்கோங்க. இறுதியாக தௌராத்தும் சதுரீபியா கடைசி கேள்வி. இதை கொஞ்சம் டைம் எடுத்தீங்களா? பிரச்சனை இல்லை, முடிச்சுடும். ரைட், தௌராத்தும் சதுரீபியா ட்ரைனிங் கோர்சஸ். பாருங்க, தௌராத் ததுரீபியா ட்ரைனிங் கோர்சஸ் ஏற்கனவே சொன்னதை நாங்க எழுதிக்கிறோம். قد أكملت دورة الكمبيوتر في مركز النيل للتكنولوجيا والمعلومات بجامعة جنوب الشرق بسريلانكا مدتها 6 أشهر. சரியா, நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கது அக்மல்து கது அத்மம்து இதெல்லாம் சொல்லலாம். நான் பூரணப்படுத்தியுள்ளேன் தௌரத்தல் கம்ப்யூட்டர் கோர்ஸ். எங்க? மர்கஸ் நில் டெக்னாலஜி அவல் மாலூமாத், தகவல் தொழில்நுட்பத்துக்கான அந்நீர் மத்திய நிலையத்தில். எங்க? பிஜாமியத்து ஜனூபி ஷர்க், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்துக்கான நீர்மத்திய நிலையத்திலம் ஸ்ரீலங்கா. முத்தத்துகா 6 அஷ்ஹுர். அப்படிங்களாங்க கது அக்மல்துன்னு சொல்ல சேர்த்திக்கணும், அவ்வளவுதான். கது ஷாரக்து, நான் கலந்து கொண்டுள்ளேன். கது அக்மல்து கது அத்மம்து கது ஷாரக்து, நான் கலந்து கொண்டுள்ளேன். ஃபி தௌரத்தின், ஒரு 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 கோர்ஸ்ல. அது சம்பந்தமான ஃபி தன்மியத்தில் பஷரியா, மனிதவள அபிவிருத்தி. பிஜாமிஅத்தி கொலம்போ இஸ்தகரகத் சனத்தன் வாஹிதா. அந்த கோர்ஸ் எத்தனை வருஷத்தை கொண்டு? இஸ்தகரகனால் கொண்டிருந்தது, உள்ளடக்கி இருந்தது. ஒரு வருடத்தை கொண்டிருக்கின்ற ஒரு இந்த கோர்ஸ்ல நான் அப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்துல மனிதவள அபிவிருத்தியில ஒரு ஒரு பயிற்சி நெறியில் கலந்து கொண்டுள்ளேன். அந்த பயிற்சி நெறியானது ஒரு வருடத்தை கொண்டிருந்தது. வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளேன். பாருங்க, அக்மல்து பினஜாஹின் தௌரத்தன் முகஸ்ஸஃபா, ஒரு அடர்த்தியான கோர்ஸ். அடர்த்தியான கோர்ஸ் என்று சொல்றது அர்த்தம் என்றால் ஒரு பிஸியான கோர்ஸ், தியரி பிராக்டிக்கல் எல்லாம் இருக்கின்ற ஒரு பிஸியான கோர்ஸ். எதற்கான? லுகத்தில் இஷாரா, பாடி லாங்குவேஜுக்கான. பிமர்கஸில் மன்ஹலில் லுகாத், மொழிகளுக்கான லாங்குவேஜஸ், மொழிகளுக்கான மன்ஹல் மத்திய நிலையத்துல எங்க? கொழும்புல இருக்கின்ற லிமுத்தத் ஷஹரின் வாஹித். ஃபவகத் அக்மல்து பினஜா. இப்படி சொல்லுவோம். மேலும் தௌரத்துன் தத்ரீபியா, பாருங்க, இன்னும் சில கோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், தௌரத்துன் தத்ரீபியா ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஃபி மஜாலில் கியாதத்தி வல் இதாரா. சரி, லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். கியாதா லீடர்ஷிப், தலைமைத்துவம் மற்றும் முகாமைத்துவம். இதாரா அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். சரியா, மஜாலுல் கியாதா ரெண்டு மாதிரி மொழி வைக்கலாம். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். சரியா, தலைமைத்துவம் மற்றும் முகாமைத்துவ துறையில அல்லது லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்ட்ல ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுக்கிறேன். தௌரத்துன் தத்ரீபியா ஃபி டெக்னாலஜி அல் மாலூமாத், ஐடில ஒரு ட்ரைனிங் கோர்ஸ். சரியா, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துல ஒரு ட்ரைனிங் கோர்ஸ். தௌரத்துன் தத்ரீபியா ஃபி தன்மியத்தில் மஹாராத். சரியா, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், திறன் விருத்தி. தன்மியத்துல் மஹாராத்னால ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், திறமைகளை விருத்தி செய்வதில் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுக்கிறோம். தன்மியத்துல் மஹாராத் அந்நாஇமா, தௌரத்துன் தத்ரீபியா ஃபி தன்மியத்தில் மஹாராத் அந்நாஇமா என்று சொன்னால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். சரியா, நாஇமான்னு சொல்றது சாஃப்ட், இந்த ஹஃபீஃபான கருத்துல சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அல்லது சும்மா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இப்படி ஏதாவது தௌரா தத்ரீபியா, இதெல்லாம் உங்களுக்கு இந்த கீழே இருக்கின்ற இந்த 3 விடயங்கள், இந்த இதெல்லாம் எந்த ஒரு தொழிலுக்கும் போட இயலும். இப்படி தௌரா தத்ரீபியாவை நாங்கள் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஹைரன், இன்னொரு வித்தியாசமான ஒரு இஸ்திமாராவும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல அதையும் பார்த்து விட்டு வஸ்ஃபு சூரா என்ற பகுதியை நாங்க பார்க்க இருக்கிறோம். இத்தோட இந்த இஸ்திமாராவோட சம்பந்தப்பட்ட கேள்விகள், இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு சாட்ல விடையளிக்கிறது, அதே போன்று வசனங்கள்ல எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இதை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? வாசிக்க வேண்டும், அதை விளங்கி எழுத தெரிந்திருக்க வேண்டும், கட்டாயம் பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும்.